சரி சரி சரி. சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பம் மூடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிவே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் போய அத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதன் முற்பட எழுதிய முதல் மோனே முப்புறம் எரிது ஆட்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போனம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவே ஈட்டனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் பொழித்த புகையர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி திருவா அதவரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருச்செந்தூர் புராணத்திலே பலகதை உபதேசித்த அத்தியாயத்தில் பகுதி 4 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் குட்டியுள்ளது. எப்போதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் செல்வோம். அதன் அடிப்படையில் என்று பாலை இணைய மொழியார் தன் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன் மலர்த்தாள் தருவாய் காலே மிக உண்டு காலே இல்லாத கண் பாதத்தின் கணபணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருக செவ்வேளவனே என்று மிக அருமையாக நமது அருணைநாத பெருமான் கூறுகின்றார். இதில் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், பாலை இணைய மொழியார் தன் இன்பத்தை பற்றி என்றும் என்று சொல்லும்போது, பெருமானே நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால், இனிமையாக பேசக்கூடிய பெண்கள் பால் சென்று என்னுடைய மனத்தை செலுத்தி என்னுடைய காலத்தை எல்லாம் வீணாக போக்கி பெண்கள் பாலே என்னுடைய பல காலம் கடந்து விட்டது. ஏற்கனவே அருணைநாத பெருமான் பல காலம் பெண்கள் பால் மயங்கி தெரிந்து பின் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார் அருணைநாத பெருமான். அந்த கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பார்க்கிறார். நம்ம எப்படிலாம் இருந்துட்டோம். பெருமானுடைய பெரும் கருணையினால, முருகப்பெருமானுடைய பெரும் கருணையினால அவர் நமக்கு உபதேசம் செய்து நம்மை பாடும்படி செய்தார். இப்ப தவறு மனிதராக பிறந்து விட்டாலே எல்லாம் தவறு செய்வது இயல்பு. உயிருடைய இயல்பு என்னன்னா தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அதை மன்னிக்கக்கூடிய தகுதியை உடையவர். அவருக்கு நல்லவர் கெட்டவர் அப்படிலாம் கணக்கு கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் ஒரே அருளை தான் செய்வார். இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், இவனுக்கு நிறைய அருள் செய்வோம். இவன் ரொம்ப கெட்டவனா இருக்கான், இவனுக்கு அருளை செய்ய வேண்டாம் அப்படிலாம் நினைக்க மாட்டார். அவருக்கு எல்லாத்துக்கும் ஒரே அருள் தான். அவர் அருளை கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது. நம்ம நினைக்கிறோம்ல, இவ்வளவு கெட்டவனா இருக்கான், இவன் மட்டும் நல்லா இருக்கான், நம்ம ஒரு ஆளுக்கு தீங்கு செய்ய மாட்டோம், நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அது என்ன காரணம்னா, அப்படி உள்ளவங்களுக்கு சாமி அவனுடைய பல்வேறு பிறவியில் செய்த அந்த புண்ணியத்தை எல்லாம் மொத்தமா திரட்டி ஒரே பிறவில கொடுத்துருவார். அதனால நமக்கு எப்படி தெரியும், அவன் நல்லா இருக்கிறது போல தெரியும். ஆனா மறுபடியும் அவங்க என்ன ஆவாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க நம்ம கஷ்டப்படுவோம், ஆனா பின்னாடி நம்மளை எப்படி வச்சிருப்பாரு, சாமி உயர்ந்த இடத்துல வச்சு. அப்படி நம்ம இன்னொன்னா எதை பத்தியுமே நாம நம்ம அறிவை கொண்டு கணிக்க முடியாது. இவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான், இவங்க ஏன் இப்படி உயர்ந்திருக்காங்க, இவங்க ஏன் இப்படி தாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தான். ஆனால் நோக்குவது என் யான் பிறரை நம்ம யாரை பார்த்து என்ன செய்ய வேண்டாம், நொந்து கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல எப்படி வச்சிருக்கணும். எல்லாம் சிவன் செயல் என்று இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம அடுத்தவங்க நோக்க நமக்கு தான் பிரச்சனை.
சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை பார்க்காம அடுத்தவங்களை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட ஓட்டம் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்களை போய் சுற்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவது என் யான் பிறரை வந்து. அதனால எதை பற்றி நம்ம நோக்க வேண்டிய வாழ்கின்ற காலத்துல எல்லாம் சிவன் செயல் என்று என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து இருந்திடினும் மாதேவா காட்டிடவதான அருள் கண்ணை விட்டு நீங்காது நாட்டமது வாய் நட நாட்டமது வாய் நட என்று கூட விஞ்ஞான சம்பந்தர் சொல்றாரு. ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்திருந்திடும் ஏதேது சொன்னாலும் ஏதேது செய்தாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று உணரப்பட்டேன். பெருமானுடைய திருவருள் என்று நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எது நடந்தாலும் சிவபெருமானுடைய திருவருளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நாம அந்த உணர்வோடே நாம வாழ்ற வாழ்க்கையில வாழ வேண்டும். அப்படி வாழாம அடுத்தவர்களை பற்றியே எண்ணிக்கொண்டு இருந்தால் நமக்கு பிறவிகள் வந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்ப இந்த பிறவிலிருந்து தப்போதுக்கு ஒரே வழி, எல்லா செயலையும் இறைவன் திருவருள் என்று நாம் செய்ய வேண்டும். அப்படி பெண்கள் பால் நான் மயங்கி திரிந்து கொண்டிருந்தேனே பெருமானே. அப்படி அவர்களுடைய இனிமையான மொழிக்கு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வேசிகள் என்ன செய்வாங்கன்னா பேச்சிலே மயக்குவாங்க. ஆண் மகனை பேச்சுல மயக்குவாங்க, அழகுல மயக்குவாங்க, சில பேர் அலங்காரத்துல மயக்குவாங்க. இப்படி எல்லாம் பெண்கள் என்ன செய்வாங்கன்னா ஆடவரை மயக்குவார்கள். அப்படி நான் அந்த இனிமையான மொழிக்கு நான் மயங்கி, அந்த பெண்கள் இருக்கின்ற அந்த மொழிக்கு மயங்கி நான் அவர்களிடம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உயும் வகையறியேன். அப்படி போயிட்டு என்ன நான் எப்படி சாமி நான் உய்ய முடியும் இந்த உலகத்துல? நான் ஒண்ணு நினைச்சு நான் எப்படி உய்ய முடியும்? அப்படி உயும் வகையை அறியாது திகைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது முருகப்பெருமான் என்ன செஞ்சாராம்? அவருக்கு அருள் செய்ய வந்தார். ஏன்னா பண்டை பிறவியில் செய்த தவமானது அவருக்கு இந்த பிறவியில் கூட்டி வைத்தது. எதுவுமே செஞ்சாதான் வரும், செய்யலைன்னா முற்பதிலே அவர் நல்ல வழிபாடு செஞ்சதுனால இந்த பிறவியில முருகப்பெருமான் அவரை தடுத்து ஆட்கொண்டார். அப்ப இந்த பிறவியில் நம்ம நல்ல வழிபாடு செஞ்சோம்னா அடுத்து ஒரு பிறவி வந்தாலும் நல்ல பிறவி வருமா வராதான் வழிபாடு. அதனாலதான் விடாம செய்யணும். பிறவி பக்குவம் வரும் வரைக்கும் பிறவி வந்து கொண்டே இருக்கும். அப்ப இப்ப நல்ல வழிபாடு செஞ்சோம்னா நல்ல உயர்ந்த குலத்துல பிறக்க வச்சு தன்னை நினைக்குமாறு சுவாமி செய்வார். இல்லைன்னா பிளாட்ஃபார்ம்லயும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலையும் போய் பிறக்க வேண்டிய சூழ்நிலை. அங்க இறைவன் நினைக்கிறது கூட நமக்கு நேரம் இருக்காது. ஒரே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு பார்த்து குடிசையிலையும் இதுலையும் வாழ்ந்து கடைசி அப்படியே அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்துடும். நம்ம இருக்கின்ற நிலையில அறிந்து நாம எப்படி இருக்கிறோமோ அந்த நிலையை அறிந்து நமக்கு கீழே இருக்கிறவங்களை பார்க்கணுமே தவிர நமக்கு மேல இருக்கிறவங்க நம்ம பார்க்கக்கூடாது. இறைவனுடைய கருணை அப்பதான் நமக்கு தெரியும். எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்களே, நம்மளை சாமி இந்த நிலையில வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு அப்பதான் வரும், இல்லைன்னா வராது. சரி, எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு வேளை சாப்பிட்றாங்க, சில பேர் 2 வேளை சாப்பிட்றாங்க. நமக்கு 3 வேளை சாமி நல்லா உணவு தர்றாரு. பேர்பட்ட கருணையுடையவர். நம்மையும் ஒரு பொருளாக வச்சு இந்த வழிபாடு செய்ய வச்சிருக்காரு, திருக்கோயிலுக்கு வர வச்சிருக்காரு, விளக்கு போட வச்சிருக்காரு, திருமுறைகள் பாட வைத்திருக்கின்றார், சொற்பொழிவு கேட்க வைத்திருக்கின்றார். இப்படிங்கிற உணர்வு இருந்து கொண்டே இருந்தால் இறைவன் மேல் நமக்கு அன்பு தானாக வரும், இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பு. அப்படி பாலே கொண்டு உயும் வகையறியன். இது மாணிக்கவாசகன் பெருமான் கூட சொல்வார். தனியனேன் வெறும் விரவி தெவ்வ தடம் திரையில் பற்றொன்றுமின்றி கனியின் நேர் துவர்வாயால் என்னும் காலால் கலக்குண்டு காம சுறாவின் வயப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி ஐந்தெழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முறையோ முதல் அந்தமில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகன். நான் காம சுறாவில போய் வயப்பட்டு இருக்கும் போது இனிமே நம்ம எப்படி தப்பிக்க முடியும், இனிமே நம்ம எப்படி இறைவனை வழிபாடு செஞ்சு உய்ய முடியும் அப்படிங்கிற நேரத்துல குருநாதராக எனக்கு சிவபெருமான் வந்தார், ஐந்தெழுத்தை உபதேசம் செய்தார். நான் அதை பிடிச்சு என்ன செஞ்சுட்டேன், கரை சேர்ந்தேன் அப்படின்னா. அப்படி ஐந்தெழுத்தின் புனைப்பிடித்து கிடக்கின்றேனே முறையோ முதல் அந்தமில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே
என்று சொல்வதற்கிணங்க சாமியுடைய பெரும் கருணையால் அவர் ஐந்தெழுத்தை பிடித்து கொண்டு கரையை சேர்ந்தார். அதே போல நாமளும் என்ன செய்ய வேண்டும் என்றால் குரு உபதேசம் பெற்றுக்கொண்டு இந்த பிறவியிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி மலர்த்தால் தருவாய் பெருமானே, உய்யும் வகையறியாது திகைத்திருந்தேன். அப்பொழுது நீ என்ன செய்தாய் என்றால், உன்னுடைய செந்தாமரை போன்ற அந்த திருவடியை அடியனுக்கு தருவாய். சாமியுடைய திருவடி அப்படியே தாமரைக்கு ஒப்பாக சொல்லுவார். மலர் சிலம்படி அப்படிம்பாங்க. சாமியுடைய திருவடி எப்படி சொல்லுவாங்க? மலர் சிலம்படி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி. அப்ப அவருடைய திருவடி எப்படி இருக்கு? மலர் சிலம்படியாக விளங்குது. இப்ப நீங்க கொடுக்குற பூ வாடுமா வாடாதா? நீங்க கொடுக்குற பூ வாடுமா வாடாதா? நீங்க வாடுற மலரை நீங்க இறைவனுக்கு கொடுத்துட்டு வாடாத மலராகிய சிவபெருமானுடைய திருவடியை நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. அப்படி அவங்க எப்படி வச்சிருக்காரு பாருங்க. வாடாத மலர் எதுனா சாமியுடைய திருவடி. அது மலர் சிலம்படி என்று பெயர். காலே மிக உண்டு காலே இல்லாத கணவனத்தின் மேலே துயில் கொள்ளும். அந்த காலே இல்லாத ஒரு பிராணி எது சொல்லுவோம்? அப்போ கால் இல்லாத பிராணி பாம்பு. அந்த ஆதிசேடன் அந்த கால் இல்லாத பாம்பாக விளங்கக்கூடிய ஆதிசேடனுடைய மேலே துயில் கொள்ளக்கூடிய மகாவிஷ்ணுவை சொல்றாரு இந்த இடத்துல. மகாவிஷ்ணுடைய மாலோன் மருக, அந்த திருமாலுக்கே மருக நீ, ஏன்னா அப்பேற்பட்டவர் உங்க மாமா அப்படிங்கிற திருமால் எப்படி சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல. நீ பேர்பட்டவன் தெரியுமா? அந்த பார்க்கடலை கடையும் போது நீ அங்கே தாங்கி பிடித்திருந்தாயே, திருமாலுடைய அந்த அரிதியில் கொள்ளு அந்த ஆதிசேனுடைய மேலே துயில் கொள்ளக்கூடிய திருமாலுடைய மருகனே, முருகப்பெருமானே, மருகா செவ்வேளவனே அப்படின்னு முருகப்பெருமானே இந்த இடத்துல செவ்வேளவனே அப்படின்னாரு. சிவந்த நிறமுடைய வேளவனே. சாமிக்கு என்ன சிறப்பு? சாமி என்ன கலரு? செக்கச்சவேன்னு செம்பொரு. அதனால்தான் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னாரு. அப்படி சாமி எப்படிப்பட்ட பொருள்? செம்பொருள். இந்த பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவரும் சொல்றாரு. அப்ப செம்பொருளாகிய ஈசன் திருவடியை வணங்கினால் ஒழிய நாம இந்த பிறவியிலிருந்து தப்ப முடியாது. அப்படி துயில் கொள்ளக்கூடிய மாணவன் மருகனாக வழங்கக்கூடிய செவ்வேளவனே முருகா, கையில என்ன வச்சிருக்காரு? வேலை. அவர் நெஞ்சை தாங்கி கொண்டிருக்கின்றது. எப்பயாவது அவர் தேவைப்பட்டா எடுத்து என்ன செய்வாரு? அதை பயன்படுத்துவார். இப்ப எல்லாருக்குமே அந்த வேலாயுதம் பயன்படும். ஏன்னா அது ஞானமாக விளங்குகின்றது. அதனால முருகப்பெருமான் எப்பயுமே ஞானத்தை கொடுப்பதற்காக தயாராக இருக்கின்றார். அதனாலதான் முருகப்பெருமான் ஞான பண்டிதன் பேர். ஞான பண்டிதன். எல்லாருக்கும் ஞானத்தை எளிமையாக கொடுக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமான் வேற அல்ல, சிவபெருமான் வேறு அல்ல, இருவரும் ஒருவர். ஈசன் தன் அருளினால் முதலை ஆயினான் காண்கிறாரு. புந்திக்குள் இட செய்யற்க புதல்வனை தருகும் என்ன அந்திக்குள் நிகழ்வை அண்ணல் அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டார் என்று சொல்வதற்கெனங்க. ஏற்கனவே சுவாமிக்கு 6 திருமுகம். அந்த 6 திருமுகத்தில் 5 ஒன்று மேல் நோக்கி மற்றொன்று 4 திசையை நோக்கி இருக்கின்றது. இந்த 6வது முகம் மட்டும் கீழ் நோக்கி நம்மை போன்ற சகலவர்க்கு ஆன்மாக்களை உயிர்ப்பதற்காக எடுத்துக்கொண்ட அந்த திருமுகம், அந்த 6வது திருமுகம் அதோமுகம் என்று பெயர். அதுவே முருகப்பெருமானாக விளங்குகின்றது. இது சிவபெருமானுடைய 6வது திருமுகம். அது குழந்தை முகம் பேர். அப்படி துயில் கொள்ளக்கூடிய மாலோன் மருகனாக விளங்கக்கூடிய வேலவனே முருகா, என்னை என்ன செய்ய வேண்டும் என்றால், பெண்கள் வாழ் மனம் சென்று கொண்டிருந்த என்னை மாற்றி உன்னுடைய திருவடிக்கு அன்பு செலுத்துமாறு என்னை செய்வாயாக என்று இந்த பாடல் மிக அருமையாக சொல்றார். என்பது யார் சொல்றார்? அருணைநாத பெருமான் சொல்றார். ஏற்பட்ட தனிச்சிறப்புடையது இந்த பாடல். வாழையனைய மொழியார். ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா
ஈஸியா இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையில மண்ணாசையும் போயிடும், பொன்னாசையும் போயிடும். அதை கூட ஈஸியா விட்டுருவாங்க. ஆனா அந்த பெண்ணாசை மட்டும் மனிதனை சீர் குலைச்சிடும். அதுல சிறந்து விளங்குனவங்களை தான் சாமி நாயன்மார்கள் லிஸ்டர்ல முதல் ஆளையும் 2வது ஆளாகவும் வச்சிருக்காரு. முதல் நயனார் யாரு? 63 நாயன்மார்கள்ல திருநீலகண்ட நாயன். திருநீலகண்ட நாயனார் முதல் நயனார். மனைவியை தொடாம 50 ஆண்டுகள் இருந்தார். 2வது நயனார் யாரு? இயற்பகை நயனார். மனைவியை தூக்கி கொடுத்தாங்க சார். மனைவியே தூக்கி கொடுத்த நயனார் 2வது நயனார். சார் என்ன சார் பார்க்க முடியல, வேலையா சார்? அப்படியா? சரி 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 சரி. அம்மா வருவாங்களா? இனிமேல் வருவாங்களா? ஓ அப்படி வந்துட்டீங்களா? எங்க சார் வேலை பார்க்கீங்க? அங்க. ஆமா அங்க பாக்குறீங்களா? சரி சரிங்க சார். சரி. அப்படி முருகப்பெருமானுடைய திருவடி செவ்வேளவனாக இருக்கிறது. இப்ப எது சொல்றாரு அப்படின்னா, திருநீலகண்ட நாயனார் வந்து 63 நாயன்மார்கள்ல முதல்ல சொல்லக்கூடிய தில்லைவாழந்தர்கள் வந்து தொகையடியார், அடுத்து சொல்லக்கூடிய திருநீலகண்ட நாயனார் வந்து தனியடியார். தனியடியார்களை ஏன் முதல்ல சேர்த்திருக்காங்கன்னா, இந்த பெண்ணாசையில சிறந்து விளங்குகின்றதுனால திருநீலகண்ட நாயனாரை முதல்லையும், மனைவியை தூக்கி கொடுத்ததுனால அவர் 2வதாக இயற்பகை நாயனாரையும் வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட தனி சொல்லக்கூடியது. உலகத்துல நாம எந்த ஆசையினாலும் விட்டுருவோம், பெண்ணாசை வந்து மனிதனை சீர்குலைத்து விடும். அதில் சிறந்து விளங்குகின்ற இந்த நாயன்மார்கள் 2 வரையும் முதல்லையும் 2வதும் சிவபெருமான் வைத்திருக்கின்றார். அதே போல இப்ப திருநெல்வேலி வரலாறுல பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வேசி வீட்டுக்கு போயிட்டு வந்தார். உடனே அந்த அம்மா பார்த்ததுமே என்ன சொன்னாங்க? என்மை தீண்டு வீராயின் திருநீலகண்டம். கடைசி வரைக்கும் கடைபிடிச்சாரு. சும்மா யதார்த்தமா சொல்லிட்டாலும் அவர் விட்டுருப்பாரு. ஆனா என்ன சொன்னாரு? அந்த திருநீலகண்டத்தின் மேல் ஆணை அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க, எம்மை தீண்டு வீராயின் என்னை தொட்டா திருநீலகண்டம் அப்படின்னு. கடைசி வரைக்கும், கடைசி வயதானது வரைக்கும் அதை கடைபிடித்தார்கள் இருவரும், கணவன் மனைவியுமாக இருந்து. அப்ப சாமி அவருடைய பெருமையை தெரிவதற்காக சிவபெருமானே ஓட கொடுத்து வாங்கின கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி சிறப்பெல்லாம் பண்ணார். அப்படி ஏன்னா எப்படினாலும் இந்த பெண்ணாசை வந்து என்ன ஆயிரும்? சீர்குலைத்து வரும். எப்பேற்பட்ட விஸ்வாமித்திரரே வந்து பாருன்றுச்சு. விஸ்வாமித்திரர் எப்பேற்பட்ட முனிவர், அவரே பெண்கள் வாழ் வாங்கிட்டார். பெண்களை மயங்காத ஒரு சில முனிவர்கள் தான் உண்டு. அதுல வந்து வசிஷ்டமா முனிவர், நமது துர்வாச முனிவர் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருப்பாங்க. அவங்க எப்பேற்பட்ட நிலையிலையும் அவங்க கலங்காம தன்னுடைய தவத்திலே சிறந்து விளங்குவார்கள். அப்படி இந்த பாடல்ல மிக அற்புதமா சொல்றாரு நமது அருணகிரிநாத பெருமான். நான் பெண்கள் பால் மயங்கி இருந்து கொண்டிருந்தேன், உய்யும் வகை அறியாது திகைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது முருகப்பெருமான் எனக்கு வந்து அருள் செய்து அவர் என்ன செய்தார் என்றால் எனக்கு மேலான கதியை கொடுத்தார். அப்படிப்பட்ட பெருமான் யார் அப்படின்னா, ஆதிசேடன் மேலே துயில் கொள்ளக்கூடிய திருமாலுடைய மருகனாக விளங்கக்கூடிய செவ்வேளவன் எங்கள் பெருமான் அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் அருமையாக அந்த பாடலில் சொல்கின்றார். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிருப்போம். அடுத்த கதையை உனக்கு சொல்கின்றேன் என்று வியாசமுனிவர் சுகமுனிவரை பார்த்து கூறினார். இனி யாம் உரைக்கும் அரிய பெரிய வரலாறு சந்தான விரதம் என தொடரும் பெயருடையது. இந்நில உலகர் விண்ணவர் இருவருக்கும் ஒரு சேர துன்பம் தீர்த்து அடியவர்கள் இடத்து அன்பு கொள்ளும் முருகன் திருவுருளத்து அருளையே போல்வது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அதன் முறையை பழுதில்லாதபடி உலகம் உணருமாறு உழைக்கின்றேன். என்ன இதை பத்தி சொல்ல போறான்னா, சந்தான விரதம். சந்தானம்னு என்னது? பிள்ளை பேருன்னு. இதை கரெக்டா தான் இருக்கு. பிள்ளை பேரை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. சிறந்த தவத்தை இடையராது செய்கின்ற காசிக முனிவரின் அன்பிற்குரிய அதீதி என்னும் அணங்கு வித்தக பிள்ளைகளை பெறும் விருப்பம் கொண்டு நான்முகரின் மக்களுள் இசையறிவில் தெளிந்த மகதியால் நாரத முனிவர். இந்த நாரதர் வந்து மகதியால், அந்த வீணைக்கு பேர் வந்து மகதியின் பேர், அவர் வச்சிருக்கக்கூடிய வீணை நாரதர். நாரதர் வந்து ஒரு ஒரு சமயத்துல அவருக்கு வந்து ஒரு கர்வம் வருமா, நம்ம தான் வீணையில சிறந்தவர் அப்படின்னு இருக்கும்போது தும்புரு முனிவரும் வீணை வாசிப்பாரு. இவங்க 2 பேருக்குமே போட்டி வந்துருச்சு. நான் தான் பெரியவன் அப்படின்னா.
சரி நம்ம 2 பேரும் யார் சிறந்தவங்கன்னு சொல்லி நம்மளோட சிறந்தவங்க யார்ட்டையாவது போய் கேட்போம் அப்படின்னு 2 பேரும் வந்தாங்க. அப்ப அனுமர் வந்து தியானத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் பக்கத்துல வந்து இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, 2 பேரும் வந்து, "நாங்க 2 பேரும் வீணை வாசிக்கிறோம். யார் சிறந்தவர் என்று நீங்கள் கூறுங்கள்" அப்படின்னாங்க. 2 பேரும், "சரி எங்க வாசிங்க" அப்படின்னாரு அனுமர். உடனே இவங்க 2 பேரும் வாசிச்சாங்க. "பரவால்ல 2 பேரும் நல்லா வாசிக்கிறீங்க. நீங்க குடுங்க நான் கொஞ்சம் வாசிச்சு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி அனுமர் வாங்கி வாசிச்சாராம். வாசிச்ச மலை அப்படியே உருகுச்சாம். உருகி அப்படியே தண்ணியா ஓடுதாம். யாரு? அனுமர் வாசிக்க வாசிக்க இதெல்லாம் நின்றுச்சாம். இலைகள், கிளைகள் எல்லாமே நின்றுச்சு. வானம் அப்படியே நின்றுச்சு. ஸ்தம்பிச்சு போச்சு. மழை உருளுது. உருகி உருகி ஆறா ஓடுது. இவர் வாசிக்கிற வாசிப்புல. யாரு? அனுமர் வாசிக்கிற. இவங்க 2 பேரும் பெரிய பெரியவர்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? அமைதி ஆயிட்டாங்க 2 பேரும். நம்ம வீணா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் எப்படி வாசிக்கிறாருன்னு சொல்லி சாமி இப்படிதான் காட்டுவாரு. யாரு பெரியவன்னு நினைக்கிறோமோ, அப்ப நமக்கு மேல ஒரு பெரியவரை சாமி காமிப்பாரு. அகத்திய முனிவர் அப்படிதான் சொன்னாரு. என்ன மாதிரி சிவபூஜை யாருமே செய்ய முடியாதுன்னு நினைச்சாரு. அவருக்கு முன்னாடி ஒரு கோடி பேரு, ஒரு ஆளு 2 ஆளு கிடையாது. கோடி பேர் அவருக்கு முன்னாடி படம் போட்டு காமிச்சாரு சிவன். அந்த ஊருக்கு பேரு கோடிக்கான்னு பேரு. அப்படி நம்ம எப்பயுமே நம்ம என்ன நினைக்க கூடாது, நம்ம தான் சிறந்தவங்க, நம்மள மாதிரி ஒரு ஆளு கிடையாது, நல்ல குணத்துல நம்ம தான் சிறந்தவங்க அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு மேல ஒரு ஆளை காமி வச்சிரு. உயிர்களுடைய குணம் என்ன தெரியுமா? நல்லவன் போலயே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவன் போலயே இருக்கும். நமக்கு ஒரு குணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நாமளே என்ன ஆயிடுவோம், கெட்டவனா மாறி திடீர்னு பிள்ளைய சட்டு சட்டு சட்டுன்னு அடிச்சு போடுவாங்க. வந்துருக்கீங்களா? நான் அடிக்கடி ஒரு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்க அந்த அடிக்கடி போறதோட அவங்க வந்து ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். என்ன ரொம்ப பவ்யமா பேசுவாங்க. சிவா அப்படி இப்படின்னு நல்லா உருகி உருகி பேசுவாங்க. பரவாயில்ல, இப்படி இவங்களுக்கு மேல ஒரு ஆளே கிடையாதுன்னு நினைக்கிற நேரத்துல அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சு தெரியுமா? பிள்ளைய போட்டு அடி அடின்னு அந்த அடி அடிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் அவங்களோட உயர்வா நினைச்சிட்டு பாருங்க, டக்குனு அப்படி நினைக்க வேண்டிய சொல்ல வந்துருச்சு. யாருமே இங்க வந்து உயர்வாக சொல்ல முடியாது. சாமி ஒருத்தர் தான் கருணை உடையவர். நம்ம எல்லாம் நமக்கு திடீர்னு அந்த முக்குணம் வேலை செய்யும். ராட்சசம், தாமசம், சாத்விக குணம் நமக்கு வேலை செய்யும். திடீர்னு எந்த நேரத்துல எந்த குணத்துல இருக்குன்னே சொல்ல முடியாது. திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிச்சு போட்டுருவோம் யாரையாவது. திடீர்னு என்ன மாதிரி நல்லவங்களை ஊர்லயே பார்க்க முடியாதுங்க நீங்க அப்படின்னு ஒருத்தர் பெருமையை சொல்றாருன்னா, அப்ப அவர் ரொம்ப மைனஸ்ன்னு அர்த்தம். அவர் வந்து இருக்கிறதுலே மட்டமான ஆள் நீங்க புரிஞ்சுக்கலாம். யாராவது தன் பெருமையை சொன்னாங்கன்னா அவங்க அவங்க எந்த இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அவங்க செய்வாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்படி நிறைய பேரை பார்த்தாச்சு. நிறைய பேர் அப்படி சொல்றவங்க பூரா அந்த தவறு தான் செய்யறாங்க. நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னா அவங்க தான் அதை செய்யறாங்க. அதனால கருணையே வடிவாகிய இறைவனை தவிர நாமெல்லாம் என்ன செய்ய முடியாது. அந்த அளவுக்கு கருணையெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. நாம அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும். இறைவன் போல அந்த எண் குணம் நமக்கு பதிய வேண்டும் என்றால் இறை வழிபாடை தவிர நமக்கு எதுவும் நமக்கு பயன் தராது. இறை வழிபாடு செய்ய செய்யதான் நமக்கு இறைவனுடைய அந்த குணம் நமக்கு வெளிப்பட்டு தோன்றும். கடைசி முக்தி. முக்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவனுடைய அந்த எண் குணம் பதிய வைப்பதே முக்தி. அதனாலதான் இயக்குமாறு 64 வரை எண் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோர் மும்மலப்பல வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்தனை ஆண்டு கொண்டு நின் துய்மலர்கடல் தந்தனை கயக்க வைத்தடி யார் முனை வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். அப்ப என் குணம் பதிய வைத்தலே முக்தி. நம்ம சைவத்துல என்ன சொல்றாங்க? இறைவனுடைய 8 குணம். தன் வைத்தநாதல், இயற்கை உணர்வின் நாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்க, தூய உடம்பின நாதல், முற்றும் உணர்தல், பேராற்றல், பேரறிவு, வரம்பில் இன்பமுடைமை என்கின்ற 8 குணம் இந்த உயிர்கள் மேல் பதியும் முக்தி அடையும் போது. அப்ப அதனாலதான் 5 தொழிலும் கூட அடியார்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லி இசைக்கிலா சாமி சொல்றாரு. அந்த அளவுக்கு உயிருக்கு அந்த ஆற்றல் வரும். இறைவன் திருவடி அடைந்தவங்க 5 தொழிலும் புரிவாங்கன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இறைவன் கூட அப்படி நமக்கு மேல பதியும். இப்ப அருளாளர்கள் எப்படி இருக்காங்க? தூய உடம்பினதாக இருக்காங்க. எதையும் தன்வசப்படுத்திக் கொள்வதாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஆற்றல் இறைவன் மாதிரி அவங்களுக்கு ஆற்றல் மிகும். இன்பம் எந்த நேரம் விளங்கி தோண்டி கொண்டே இருக்கும் அருளாளர்களுக்கு. நமக்கு ஒரு நொடி பொழுது வந்து போகக்கூடிய இன்பங்களா தான் இருக்கு. நமக்கும் ஞானிகளுக்கும் அதான் வித்தியாசம். நமக்கு எல்லாமே நொடி பொழுதுதான் வரும். அதுக்கப்புறம் அந்த இன்பம் போயிடும். இறை இன்பம் வந்து திகட்டாதது.
அதனாலதான் அதிகமாக இறைவனை நினைங்கன்னு சொல்ற காரணம் என்னன்னா, அதிகமாக உங்களுக்கு இன்பம் வேணும்னா அதிகமாக இறைவனை நினைங்க. நமக்கு துன்பம் வேண்டாம் அப்படின்னா இறைவனை நினைக்க நினைக்க நமக்கு துன்பம் போயிடும். அவரை மறக்க மறக்க துன்பம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, என் கணவர் ரொம்ப இதா இருக்காருங்க, நான் அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க சுவாமியை நல்லா தியானம் பண்ணுங்க, அவரை நினைந்து கொண்டே இருங்க. உங்க கணவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவாங்க. நெசமாதான். அனுபவத்துல கண்ட உண்மை. நிறைய பேர் மாறி இருக்காங்க அப்படி. நீங்க எந்த நேரமும் சாமியை நினைந்து கொண்டே இருங்க. மிகவே நினைமின்கள். அப்படிலாம் இல்லை. நீங்க அதுக்கு உண்டான உபயோகத்தை தேடணும்ல. இப்ப நம்ம இப்ப செய்த வினைக்கு தகுந்தவரை நம்ம அனுபவிக்கிறோம். அது வேற விஷயம். ஒரு பிறல்ல என்ன செஞ்சோம் நமக்கு தெரியாது, அனுபவிக்கிறோம். இப்ப இதை மாற்றணும்ல. இதை மாற்றுவதற்கு உண்டான வழி என்னன்னா, வழிபாடு ஒண்ணுதான். சாமி வழிபாடு செய்யாம எதுவும் மாறாது. அப்ப மிகவே நினைவின்கள், மிக்க எல்லாம் போக விடுமின்கள், நகவே ஞானத்து உள் புகுந்து நாயே அணைய நம்ம யாண்ட தகவே உடையான் தன்னை சார தளராதிருப்பார் தாம் தாமே என்று சொல்வதற்காக மிகவே நினைக்கணும். மற்றதெல்லாம் போக விடணும். எதெல்லாம் விடுறமோ இங்க இன்பம் மிகுந்து கொண்டே இருக்கும். விடுறதை விட்டா ஆட்டோமேட்டிக்கா இன்பம் வந்துடும். பெற வேண்டியதை பெற்று விடுவோம். ஒன்றை இழந்ததான் ஒன்றை பெற முடியும். உலகத்தை இழந்ததான் இறைவனை பெற முடியும். நாம என்ன செய்யறோம்? இதை விட்டுட்டு அதை பிடிச்சுக்கிறோம். சாமியை விட்டுட்டு உலகத்தை போய் பிடிச்சுக்கிறோம். அதனால நமக்கு துன்பம் வந்துகிட்டே இருக்கு. மனதளவுல வருத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. எதையாவது நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்பேற்பட்ட கோடீஸ்வரனும் நாம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்பேற்பட்ட கோடீஸ்வரனும் எதையாவது நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிறவி அப்படிப்பட்ட பிறவி, மனித பிறவி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி இந்த நாரத முனிவர் அகந்தையில் அடங்கினார். 2 பேருமே மன்னிப்பு கேட்டாங்க அனுமார்கிட்ட. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீணை எடுத்து பாறையில ஒட்டினாரு. நீ வாசிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. அவங்க 2 பேரும் திருவடியில் விழுந்து, உங்க அளவுக்குலாம் எங்களால வாசிக்க முடியாது, நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வீணையை மீட்டி அனுமர் மறுபடியும் எடுத்து அந்த வீணையை கொடுத்தார். அப்பேற்பட்ட அனுமர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? அனுமர் யாரு? சிவபெருமானுடைய அம்சம். அதாவது சிவபெருமானுடைய சாரூபம் பெற்ற அடியார். அதாவது எப்படி சொல்லணும்னா, நம்ம உருத்திர கணங்கள் இருக்கு, 11 கோடி உருத்திரர்கள்ல தலை சிறந்தவர் அனுமார். அது அருணாத பெருமான் சொல்றாரு, உருத்தரில் சிறந்த அனுமன் என்றும் எவரும் இந்த வர்க்கத்தில் புலம்பு வேணுங்கன்னு திருப்புகள்ல பாடுறாரு. அப்ப உருத்திரரில் சிறந்த அனுமன். புரியுது அவங்களுக்கு? சிவருடைய உருவத்தை பெற்றவர், சாருவம் பெற்ற அடியார். சரி, அப்படி இந்த அதிதி யாரு அப்படின்னா, காசிப முனிவர் அன்பிற்கு உரிய அதிதி என்னும் அணங்கு வித்தக பிள்ளை பெறும் பேரு வேண்டி நாரத முனிவரிடம் கூறினார். இந்த அதிதி யாருன்னா காசிபவனுடைய மனைவி. இவ பாத்தீங்கன்னா முற்பிறவில யார பிள்ளையாக பெற்றான்னா மகாவிஷ்ணுவே பிள்ளையா பெற்றிருக்காங்க அந்த அதிதிங்கிறவங்க. எப்படின்னா வாமனுடைய குட்டை அப்படி வருவாருங்க, வாமன வடிவம் கொண்டு. அப்பொழுது பண்ட பிறவில பல பிறவில அவர் செய்த அந்த தவத்திற்கு இணங்கி மகாவிஷ்ணு அவர் வயிற்றுல பிறக்கிறார். அதிதி வயிற்றுல அது இப்ப ரொம்ப குட்டையா இருக்கிறதுனால அவருக்கு பேர் வாமனன் என்று பெயர் வைத்தார். அப்போ தான் தேவர்களுக்காக அவர் என்ன செஞ்சாரு, அந்த பிறவி எடுத்து தேவருடைய துன்பத்தை நீக்கினார். அப்பதான் அந்த மகாபலி சக்கரவர்த்திட்ட 3 அடி நிலம் கேட்கும் போது 1 அடி மேல அளந்தார், 2 அடி மேல அளந்தார், 3ஆவது அடி எங்க வைக்கிறதும் என் தலையில வைங்க அப்படின்னாரு மகாபலி சக்கரவர்த்தி. தலையில வச்சு ஒரே அமுக்கு அமைக்கிட்டாரு. அப்போ அவருடைய அகங்காரம் அடங்காத காரணத்தினால் சிவபெருமான் என்ன பண்ணாரு, அவரை அடக்கி முதுகெலும்பை உடைத்து அப்படி தூக்கிய கோலம் தான் கங்காளன் பேரு. அந்த நம்ம கோயில்ல இருக்கு பார்த்தீங்களா, அது என்னது? அது என்ன சாமி? கங்காளரா? ஆனா அது கங்காளர் கிடையாது. கையில பாருங்க பிச்சை பாத்திரம் வச்சிருப்பாரு பாருங்க, நல்லா பாருங்க. அதாவது பிச்சாடன்னு வைக்கணும், ஆனா கங்காளன் வச்சிருக்காங்க. கையில முதுகெலும்பு இருந்தா தான் கங்காளர். முதுகெலும்பு இல்லைன்னா பிச்சை பாத்திரம் வச்சுதான் பிச்சாடனன்னு பேரு. நீளமா வச்சிருப்பாரு, சாமி கையில வச்சிருப்பாரு. சட்டைநாதர் வச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா தெரியும். சீர்காழியில மேல சட்டை வச்சிருக்காரு பாத்தீங்களா, கையில ஒரு கபாலத்தை வச்சிருப்பாரு. அதுதான் அந்த கோலத்துக்கு பேரு கங்காளர் என்று பெயர். கங்காதரன் வேற, கங்காளர் வேற. இல்லை சார், கங்காதரர் வேற, கங்காளர் வேற. கங்காதரன்னா கங்கையில் தலையில் வைத்திருப்பவர்னு அர்த்தம். கங்காளன் அப்படின்னா முதுகெலும்பை கையில் வைத்திருப்பவர்னு அர்த்தம். யாருடைய முதுகெலும்ப? அது பிஷாடர். அது மாத்தி போட்டாங்க, மாத்தி எழுதியிருக்காங்க. என்ன அதை போட்டவங்க சரியா போடாம விட்டாங்க. சரி,
அது என்ன அந்த 25 மாகேஸ்வர மூர்த்தத்துல என்னதை கையில வச்சிருக்காரோ அந்த மூர்த்தத்தினுடைய பேரை நம்ம எழுதணும். அப்படிப்பட்ட அவள் இந்த அதிதி என்கின்ற பெண், காசிமனுடைய மனைவி அதிதி. ஒரு முறை இதெல்லாம் சவிச்சு வந்து இந்த காசிமன்னர் என்ன பண்ணாரு, ஒரு வட்டம் ஒரு பெரிய வேள்வி நடத்தினார். அப்ப வேள்வி நடத்தும் போது பசு தேவைப்பட்டது. வர்ணனிடம் வந்து கேட்டு பார்த்தாரு, வர்ணன் தரல. உடனே திருடிட்டு வந்து அந்த பசுவை யாகத்துல விட்டாரு. யாரு? காசிமௌனி. சரி, யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பசுவை கொண்டு போய் கொடுக்கணும், திருப்பி கொடுக்காம விட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணாரு, சபிச்சார். சபிச்சு மறுபடியும் இவங்க எல்லாம் கோகுலத்துல வந்து பிறந்து எல்லாருமே வெவ்வேறு காசிமௌனி முதற்கொண்டு அதிதி முதற்கொண்டு வந்து கோகுலத்துல வந்து பிறப்பாங்க. அந்த மாதிரி வரலாறுகள்லாம் நிறைய இருக்கு, சிறுகதைகள் நிறைய இருக்கு. சரி, நம்ம உரியதை மட்டும் எடுத்துக்கணும். நாரத மாதவர் திருவடிகளை வணங்கி வளர்த்தி மக்களோடு தூய வாழ்வையும் நல்குவதான ஒரு நோன்பை அடியருக்கு உபதேசித்து அள்ள வேண்டும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை வர வேண்டும்னா நோன்பு இருப்பாங்க, உபவாசம் இருந்து பிள்ளையை பெறுவார்கள். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோடீஸ்வரர்களுக்கு பெரும்பாலும் குழந்தை இருக்காது. இந்த கோடீஸ்வரர் இருக்கவங்களுக்குலாம் கோடீஸ்வரர் இருக்கவங்களுக்குலாம் என்ன இருக்காது, குழந்தை பாக்கியம் இருக்காது. அவங்க ஏதாவது ஒரு இறைவன் வந்து ஒரு குறை வச்சிருப்பாரு. எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு என்ன இருக்கு யோசிங்க பார்ப்போம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை இல்லாதனால கோயிலில் வந்து அன்னதானம் எல்லா இதையும் நடத்தாங்க. அவங்க புண்ணியம் பண்ணணும்ல. இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க புண்ணியம் பண்ணாமே போயிடுவாங்க. அதுக்காகத்தான் சாமி திருவிழான்னு ஒன்று வச்சிருக்காரு. திருவிழாவில் பந்தல் போடுறவங்க அதெல்லாம் யாரும் வசதி உள்ளவங்க தானே போட முடியும். வசதி உள்ளவங்ககிட்ட வாங்கி பந்தல் போடும்படி செய்வான்னு செய்வேன். அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கணும்ல. இல்லைன்னா புண்ணியம் இல்லாமல் போய் போய் என்ன செஞ்சுருவாங்க, வாழ்நாள வீணாக போய்க்கிடுவாங்க. அதனால கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு அந்த பந்தலை வைக்கிறது, மேலதாளம் வாசிக்கிறது, இதுக்கு எல்லாமே பெரிய பெரிய ஆளுகளை என்ன செய்வாங்க, பிடிச்சி அந்த வசூல் பண்ணுவாங்க. வசூல் பண்ணி அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, இதுக்காகவே சாமி என்ன வச்சிருக்காரு, இந்த திருவிழா வச்சிருக்காரு. அவங்களுக்காக புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இல்லைன்னா அவங்க பணத்தை சம்பாதிச்சுட்டு போய் சேர்ந்துருவாங்க. அதுக்காகவே சாமி பாருங்க, எவ்வளவு பெரிய கருணை பாருங்க சாமி. திருவிழா அவ்வளவு சிறப்பு. திருவிழாவெல்லாம் வந்து கண்டு காணணும். இந்த பிறவில வந்து அப்படின்னு இந்த 2 நாள் பேச சொல்லியிருக்காங்க அங்க வெங்கானூர்ல. திருவிழாவின் சிறப்பும் அடியார்கள் இலக்கணம் பற்றி பேச. போன வருஷம் பார்வதி திருமணமும் மீனாட்சி திருமணமும் பேசுறேன். இந்த வட்டம் இந்த சிறப்பு. திருவிழா அடுத்த மாசம். அப்படி இந்த பிள்ளை வரம் கேட்டு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, குமரகுருபரர் வைகுண்டத்துல பிறந்து அவருக்கு 5 வயசு வரைக்கும் பேச்சே வரல. ஏன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் முன்னாடி போய் கொண்டு போய் விட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா பேச வந்துருச்சு அவருக்கு. முருகப்பெருமான் பேச வச்சாரு 5 வயசுல. எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க. அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டா அந்த குழந்தை எப்படி வந்துடும், ஞானமாக. இப்ப அடியன் கூட இப்ப சொற்பொழி பேசிட்டு இருக்கேன்னா முருகப்பெருமானுடைய அருளால தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு திருப்பிள்ளையிலே அடியனுடைய அம்மா எல்லாம் என் பேரு வேற பேர் வைக்க, அடியன் பேர் வந்து ரூல்ஸ் படி ராமசாமி அடியன் பேரு. ஆனா முருகப்பெருமான வாழ்வு கொடுத்ததுனால எத்தனையோ என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்துருக்காங்க, கலையவே இல்லையா. இப்படி சொற்பொழி பேசுறதுக்காக சாமி மறுபடியும் கலையை கொடுத்து உட்கார வச்சிருக்காரு பார்த்துக்கோங்க. அவ்வளோ பெரிய கருணாமூர்த்தி அவரு. குமரகுரு சாமியில் வந்து 5 வயசு வரைக்கும் பேச்சு வரல. அதுக்கப்புறம் பேச்சை கொடுத்தாரு சாமி. அதுக்கப்புறம் குருவை நாடி போக வேண்டும் என்று விரும்பி நேரா அப்படியே நடந்து வந்து கொண்டே இருந்தார். மதுரைக்கு வந்தார். மதுரையில போய் மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடினார். பிள்ளை தமிழ் பாடினதும் அம்பாள் வந்து முத்து மாலைய பரிசாக கொடுத்தாங்க. அம்பாளே மீனாட்சி அம்மையே குமரகுருவுக்கு முத்து மாலை வந்து கொடுத்தார். மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடினார். அப்புறம் காசிக்கு போய் சென்று அந்த முஸ்லிம்கள்ட்ட எல்லாம் போய் வாதாடி சைவத்தை நிலைநாட்டினார். கடைசியா குருவை தேடி போகும்போது திருவாரூர் சென்றார். அங்கே மாசிலாமணி தேசிகரை பார்த்தா தருமபுரம் மடத்திற்கு சென்றார். அங்கே 4வது குருமுகா சன்னிதானம் வழங்கக்கூடிய மாசிலாமணி தேசிகரிடம் போய் பார்த்து, அப்ப இவரு இங்க முருகப்பெருமான்ட்ட இங்க கேட்கிறாரு. திருச்செந்தூர்ல வந்து 5 வயசுல பேசியிருந்தது குருநாதரை அடியனுக்கு காண்பிக்க வேண்டும் சொன்னதும்
சாமி முருகபெருமான் சொல்லுவாரு, உனக்கு எங்க குருநாதர் சொல்கின்ற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியவில்லையோ அவர்தான் உன்னுடைய குருநாதர் அப்படின்பாரு. உடனே இவர் நேரம் இங்க வந்து இந்த 4வது குருமாசன வந்து இவரை பார்த்ததுமே 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் ஓர் சிந்தையாக குணம் ஒரு திருந்து சாத்விகமேயாக இந்துவால் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேர் இன்ப வெள்ளத்துள் திளைத்து மாறில்லா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. இவர் அப்படியே சொல்ல முடியாம தகச்சிட்டாரு. அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உரிய பாட்டு இந்த பாட்டு. சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த பெரிய புராணத்தில் உள்ள பாட்டு. இந்த பாட்டினுடைய சம்பவம் என்ன அப்படின்னா, சுந்தரம் சுவாமிகள் தில்லைக்கு செல்லும் போது அங்கே பெருமானுடைய நடனத்தை கண்டு பேர் மூச்சித்து போய் அப்படியே அங்கேயே இருந்து அந்த நடனத்தை கண்டு தரிசனம் செய்தார். யாரு? சுந்தரம் சுவாமிகள். கண் மட்டும்தான் பார்த்து கொண்டே இருந்தது. மற்ற எந்த புலன்களும் வேலை செய்யல. காது கேட்கல, வாய் எதுவும் பேச முடியல, வாய் குளறுது, கை கால் ஒன்றும் வேலை செய்யல. அப்படியே சாமியை பார்த்தவர் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் ஓர் சிந்தையாக குணம் ஒரு திருந்து சாத்விகமேயாக. அப்ப அவருக்கு என்ன குணம் வேலை செஞ்சதா? சாத்விக குணம். சாத்விக குணம்னா அமைதியா அமைதி. இப்ப நீங்க இருக்கீங்களா, இதுதான் சாத்விக குணம். அமைதியா உட்காந்து சொற்பொழிவு கேட்டுக்கிட்டு இதுக்கு பேரு சாத்தியம். இது முடிச்சு நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன குணம் வேலை செய்யும்? ராட்சச குணம் வேலை செய்யும். கடற்கடன் மாத்திரத்தை விளக்க, ஐயோ வீட்டுக்காரர் வந்துருவாரே அப்படின்ட்டு வேகமா சமையல் செய்ய ஆரம்பிப்பேன். வீட்டுக்கு போனதும் வீட்டுக்காரர் வந்துருவாரு அப்படின்ட்டு வீட்டுக்காரர் வந்துருவாரு அப்படின்ட்டு வேகமா சமையல் செய்யறது. இது பாத்தீங்கன்னா தேங்காய் வேகமா திருவுறது. சிலர் பாத்தீங்கன்னா அடியில் ஒரு வீட்டுக்கு போயிருந்த அந்த நிகழ்ச்சி நினைச்சு இன்னும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஆச்சுன்னா, இந்த தேங்காய் திருவாங்கல்ல, தேங்காய் திருவுன்னு செல்போன் பார்த்துக்கிட்டே தேங்காய் திருவினாங்க. நல்லா கவனமா கேளுங்க. செல்போன் பார்த்துக்கிட்டு தேங்காய் திருவி இருந்தாங்க. அடியை பார்த்து தேங்காய காணோம். இவங்க கைய போட்டு தேங்காய் மூடி கீழே விழுந்துருக்கு. அது கூட தெரியாம செல்போன் பார்த்துக்கிட்டு கையை அப்படி தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அது கூட மெதுவா வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க அதை பார்த்துக்கிட்டே திருவுறாங்க. அந்த இது கீழே விழுந்துருச்சு. இவங்க கையை அப்படி மெதுவா அப்படியே அந்த சீரியல் அப்படியே மூழ்கிட்டாங்க உள்ள. அது அந்த அதை நம்ம என்ன சொல்றாங்கன்னா, அதுல எப்படி ஆர்வமா இருக்கீங்க, இப்ப திரைப்படம் பார்க்கும் போதோ இதுலயும் அதுல எப்படி பணம் ஒன்றுறீங்க, அது போல இறைவன்கிட்ட ஒன்றுங்க அப்படின்னு நம்ம அருளாளர் சொல்றாங்க. எப்படி எதுவுமே தெரியாம கையில தேய்க்கிறவங்க கூட தெரியாம சிலர் பாத்தீங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சீரியல் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருப்பாங்க. திருட வந்துட்டு போறது கூட தெரியாது. அவன் பார்த்து ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு போவான். அவங்க இப்பெல்லாம் ஈஸியா ஏமாத்திடுறாங்க திருடங்க. ஏன்னா எல்லா சீரியல்ல பூரா மறந்துடுறாங்களா, மெய் மறந்துறாங்களா, ஈஸியா வந்து பகல்லே திருடுறாங்களாம். எங்க தனியா நகர்லாம் பகல் திருட்டு ரொம்ப. அப்படிதான் ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, 2 பீரோல தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில இதுல பாத்துருக்காங்க, இது கேமரால பாத்துருக்காங்க, பீரோல தூக்கிட்டு போனது தெரியுது. அது முகமூடியை போட்டு திருடிட்டு போயிருக்காங்க. கண்டுபிடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு சீரியலுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கு சொல்றேன், சீரியலுக்குள்ள போறதுனால பீரோல தூக்கிட்டு போனது கூட தெரியாம அப்படி பாக்குறாங்க. பகல்ல எத்தனைக்கும் நீ என்ன இரவு கிடையாது, பகல்ல ஈஸியா வந்து இது பண்ணிடுறாங்க. அதனால அந்த ஒன்றுதலை இறைவனிடம் வைத்தால் நாம எடுத்து இந்த பிறவிலே போயிடலாம். எப்படி அதுல மூழ்கிறீங்களோ, ரொம்ப உள்ள போறீங்களோ, அதனுடைய ஆழத்தை பாக்குற அளவுக்கு போறீங்கல்ல. சிலர் பாத்தீங்கன்னா அதுல அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் உட்காந்து அழுதுகிட்டு தான், ஏங்க இப்படி அழுது, அவனை தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்க. எவன் தூக்கிட்டு போயிட்டான் அது சரி டிவில அப்படின்னாங்களா, இப்படி பார்த்தேன் அவங்கள டிவில அவன் தூக்கிட்டு போனான் தூக்கிட்டு போவான். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? இவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அந்த அளவுக்கு சீரியல்ல ஒன்றுறாங்க. சரி, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு. சரி, ஆனா நம்ம வந்து என்ன செய்யணும், இறைவன் அந்த அளவுக்கு இறைவன் மேல நம்ம ஒன்ற வேண்டும். மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மற்ற எல்லாம் போக விடுமின்கள், மிகவே இறைவனை நினைவின்கள். சரி, அப்படி தூய வாழ்வை நல்வதற்கு ஒரு நோன்பை அடியனுக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று நாரத முனிவரிடம் அதிதி வந்து கேட்டார். அப்ப பிள்ளை வரம் வந்து ரொம்ப முக்கியமான வரம். அதுலயும் பாத்தீங்கன்னா சுபதேவன், கமலவதி
கோச்சங்க சோழனுடைய அம்மா அப்பா சுபதேவனுடைய மனைவி கமலாதேவி, கமலாவதி. அவங்களுக்கு ரொம்ப நாள குழந்தை இல்லை. இறைவனுடைய பெரும் கருணையினால அவங்களுக்கு என்ன வந்துச்சு, ஒரு மகப்பேறு தோன்றியது. மகப்பேறு தோன்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அவர்கள் கர்ப்பமாக இருந்தார்கள். கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு நாடிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தால் இது உலகையும் ஆளும் அப்படின்னா. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல குழந்தை வேண்டும் என்பதற்காக எனக்கு தலைகீழ கட்டி தூக்கிடுங்கன்ட்டா. தலைகீழ ஒரு நாளையை கழிச்சு பிறக்கணும். அது வரைக்கும் என்ன செய்ய முடியும், இல்லை குழந்தை வெளியில வந்துடும். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, 2 காலையும் கட்டி தலைகீழ தூக்கிட்டாங்க. தூக்கி ஒரு நாளையை கழிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்து வரும்போது அப்படியே செங்கண்ணா வந்து பிறந்ததான். கண்ணெல்லாம் எப்படி இருந்துச்சா, செக்கச்சவேர்னு வந்து பிறந்ததுனால செங்கனா என்று அழைத்து அந்த தாய் உயிரை விட்டார். ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுப்பதற்காக தன் உயிரையும் திறந்தார்கள் கமலாவை. அப்படி வந்தவர் தான் கோச்சங்க சோழனார். அவர் உலகையும் ஆண்டார். ஆண்டு அவர் பண்டை பெரு அந்த வாசனாவள தாக்கத்தின் காரணமாக அந்த யானையும் சிலந்தியாக இருந்த அந்த செய்தியை அறிந்து அவர் எப்படி இறைவனிடம் அந்த வரத்தை கேட்டாரோ அதன்படி உயர்ந்த ராஜாவாக இருந்து 72 மாட கோயில்களை கட்டினார். யாரு, நமது கோச்சங்க சோழன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இவர் பட்டினத்தாருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. பட்டினத்தாருக்கு குழந்தையே இல்லை. சாமிகிட்ட மன்றாடுறாரு. உடனே சாமி பார்க்காரு. சரி, இவருக்கு நம்மளே குழந்தையா போயிட்டா என்ன அப்படின்னு நினைச்சார் சாமி. சிவபெருமன் யாருக்கும் என்ன தெரிஞ்சுக்கோங்க, யாருக்குமே மகனா போல, பட்டினத்தாருக்கு மட்டும்தான் சிவபெருமன் மகனாக தோன்றினாரு. அது பிறக்கல. இப்ப கண்ணனா வந்து பிறந்தாரு. யாரு, திருமால் வந்து கருவுல வந்து பிறந்தாரு. சாமி கருவுல பிறக்க மாட்டார். ஏன்னா அவர் தான் கடவுள். கருவுல பிறந்து அவங்க என்ன செய்ய முடியாது, கடவுளாக ஆக முடியும். அப்படி பட்டினத்தார் ரொம்ப நாளா குழந்தை பேரை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிவன் அடியார் வந்து தினசரி அன்றாட அடியார்களுக்கு அன்னம் பாலித்து கொண்டே இருந்தார். அவருக்கு வறுமை, காசு பணம் இருந்ததுன்னா நல்ல அடியார்களுக்கு செய்யலாமே என்கின்ற உணர்வு அவருக்கு. இவருக்கு பிள்ளை இல்லையேங்கிற உணர்வு. ஆனா இவர்கிட்ட என்ன இருக்கு, செல்வம் நிறைய இருக்கு. யார்ட்டா, பட்டினத்தாருக்கு. அரசருக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு பட்டினத்தாருக்கு செல்வம் இருக்கு. அரசரை இவர்கிட்ட வந்து கடன் கேட்பாரான். யார்கிட்ட, பட்டினத்தார்ட்ட. அந்த அளவுக்கு. ஏன்னா அவர் குபேரர் இருந்தவர். குபேரர் தான் மறுபிறவில பட்டினத்தாராக வருகின்றார். உடனே இந்த செய்தி அறிந்து உடனே இந்த சிவனடியாருடைய கனவில் போய் தோன்றி சிவபெருமான் என்ன பண்ணாரு, இப்ப அந்த மரத்தின் அடியில் நான் குழந்தையாக இருப்பேன், நீ பட்டினத்தடிகள் வருவார், அவரிடம் இந்த குழந்தையை கொடுத்து நீ பணத்தை பெற்றுக்கொண்டு நீ அடியார்களுக்கு அன்னம் பாலி அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கனவில் தோன்றி சொன்னான். இவருடைய கனவுல சாமி என்ன பண்ணாரு, பட்டினத்தாருடைய கனவுல போய் நான் அந்த மாதிரி அங்கே குழந்தை இருக்கும், நீ பணத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து நீ குழந்தையை பெற்றுக்கொள் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதும் உடனே 2 பேரும் அந்த மரத்தின் அடியில் வராங்க. சிவபெருமான் அப்படி குழந்தையா இருக்கார். இவர் பொன் பொருளையெல்லாம் கொடுத்து அந்த குழந்தையை தூக்கி சென்றார் பட்டினத்தார். எப்படி குழந்தையா இருந்து சாமி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வராரு. யாரு கூட, பட்டினத்தார் கூட. எதுக்காகனா, குபேரரை வந்து எதுக்காக இங்க பிறக்க வச்சார் அப்படின்னா, செல்வ செருக்கை ஒழிப்பதற்காக. செல்வ செருக்கை ஒழி. குபேரா இருந்தும் அவருக்கு அந்த செல்வ செருக்கு போகல. அப்ப அவர் எப்ப கடை தருவது, அதுக்காக தான் மறுபிறவி எடுக்கு. அப்படியே ஒவ்வொரு கோயிலா காமிச்சு கூப்பிட்டு வந்தாரு. இவர் வந்து ஒரு நல்ல பிறவி கொடுத்து இவரை எப்படியாவது ஆட்படணும் சிவபெருமான் முடிவு பண்ணிட்டாரு. அப்படியே காவிரி பூம்பட்டினம், இது கேதாரம், காசி இப்படி போன்ற தலங்களை எல்லாம் கூட்டு காமிச்சிட்டு அப்படியே கடைசி காவிரி பூம்பட்டினத்தை கூட்டு வந்தாரு. ஆஹா, சிறு 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 காத்து வருது, இங்க ஒரு 2 நாள் தங்கினா ரொம்ப நல்லா இருக்குமே நினைச்சாரு. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? 2 நாள் தங்குது. இப்ப நம்மளாம் எங்கன பார்த்தாலும் தங்கணும்னு நினைக்கிறோம். அப்ப எத்தனை பிறவி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படி 2 நாள் தங்கலாம் நினைச்சாரு. சாமி கூட இருந்தாரா, எப்ப நினைச்சியா அப்படின்னாரு. ஆமா சாமி நினைச்சே. அப்ப இங்கேயே பிறந்து இறந்து வா அப்படின்ட்டாரு. ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு கணக்கு. அதனால நினைக்கிறது நம்ம இறைவனை நினைச்சிட்டோம்னா நமக்கு பிறவி வராது. திருவள்ளை மருதல் இல்ல, அது அவர் ஊர்ல திருவெண்காட்டுல. அதுக்கப்புறம் இங்க வழிபாடு கடவுளாகிய மருதுவாணர் மேற்கொண்ட பற்றின் காரணமாக மகனுக்கு மருதுவாணன் பேர் வைக்கிறாரு. மருதீச திருவிடை மருதூர் பெருமான் மேல், மகாலிங்க பெருமான் மேல் கொண்ட காதலின் காரணமாக பிள்ளைக்கு மருதுவாணன் என்று பேர் வைக்கின்றார். சிவபெருமானுக்கு அவரே பேர் வைக்கிறார். பாருங்க, சிவபெருமான் அவருக்கு குழந்தைய போறாரு. கொஞ்ச நாளைக்கு அவர் கூட இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த வாணிகம் போய் சென்று
அந்த எருவுராட்டியை வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள செல்வத்தெல்லாம் வச்சிருக்காரு. ஆனா அவருக்கு தெரியல. எல்லாரும் செல்வத்தை தேடி வந்திருக்காங்க. நீ இப்படி எருவுரட்டியை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கீழே போட்டு உடைச்சாரு பாருங்க. அப்படியே அதுக்குள்ள ரத்தனமும் மாணிக்கவுமா வந்தது. ஆகா, நம்ம பிள்ளை ரொம்ப திறமையா தான் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் சாமி அங்க இல்ல. உடனே நேர வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் ஒரு ஓலையை மட்டும் தாய் கையில கொடுத்துட்டு மறைந்தார். அதுக்கப்புறம் சாமி வரவே இல்லை. அதோட சரி. வேகமா ஓடுறாரு. ஐயோ, நான் மகனை திட்டேனே, உன் மகன் ஏதாவது சொன்னானா? போகும்போது இந்த ஓலையை மட்டும் கொடுத்துட்டு போக சொன்னாப்புல, வந்தா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாப்புல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதும் உடனே அதை வாங்கி பார்த்தார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான். அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் கழட்டி போட்டார். இடுப்புல துண்டை கட்டினாரு. இவ்வளவு செல்வம் இருந்து எனக்கு என்ன பண்ண? எப்படி நமக்கு சாமி உழைச்சிருக்கா என்ற அந்த செய்தியை அறிந்து இனிமேலும் நாம இந்த செல்வத்தின் மேல் பற்று கொண்டிருந்தால் நம்ம வாழ்வில் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லி அத்தனை செல்வத்தையும் போட்டு அரசருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வத்தை யாருமே இப்படி போட்டு வர முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு 10 கோடி சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க போட்டு வந்துருவீங்களா? முடியாது. இல்ல ஒரு 5 லட்சம், நீங்க 10 கோடி விடுங்க, ஒரு 5 லட்சம் நம்மகிட்ட டெபாசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு விட்டு நீங்க வந்துருவீங்க? 5 லட்சத்துக்கு 5 லட்சத்தை எப்படி 10 லட்சத்தை ஆக்குறது அப்படின்னு என்ன செய்வோம்? அது எப்போங்க வட்டி வரும் அப்படின்னு என்ன செய்வோம்? அடிக்கடி பேங்க்ல போய் இந்த வட்டி எடுத்துட்டு வர அளவு உண்டு. சில பேர் அதை எப்படி இன்னும் அதை 10 லட்சத்தை ஆக்கணுங்கிற அந்த உரைப்பும் நிறைய பேருக்கு வரும். யாருக்கும் பணத்தை விட்டுட்டு போங்கிற எண்ணம்லாம் வராது. 1 லட்சத்தை சொல்லுங்க, 1 லட்சம் இருந்தாலும் விட மனசு வராது. அப்படி அத்தனை செல்வத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இடுப்புல துன்ப கட்டிட்டு வெளியில வந்தாரு. அவர் கணக்கு பிள்ளை தெரியுமா உங்களுக்கு? சேந்தனார். பட்டத்தாருடைய கணக்குல சேந்தனார் கூடயே வந்தாரு. சாமி இந்த செல்வத்தெல்லாம் என்ன பண்ணட்டும்? எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடியா அப்படின்னாரு. குப்பையில அவர் சொன்னதுக்கு போய் குப்பையில போட்டாராம். அப்புறம் அரசர் தூக்கி ஒரு ஜெயில தூக்கி வச்ச. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை தெரிய உடனே விநாயகப் பெருமானை தியானம் செய்தார். விநாயகப் பெருமான் அந்த சிறையை உடைத்தாராம். பட்டணத்தார் வேண்டாம், விநாயகப் பெருமான் சிறையை உடைத்து சேந்தனார் வெளியே வந்து அதுக்கப்புறம் சிதம்பரத்துல விறகு வெட்டி பிழைத்து கொண்டிருந்தார் சேந்தனார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு களி கொடுத்ததெல்லாம் அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் நடந்த செய்தி. சேந்தனார் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு சாமி. ஒருத்தவங்களுக்கு பிள்ளைக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காரு பாருங்க. பிள்ளை வரம் கேட்டவங்களுக்கெல்லாம் சாமியே பிள்ளையா போயிருக்காருன்னா அப்ப எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி, யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கிடைக்கணுமே. அப்ப நம்ம இப்ப நிறைய பேர் குழந்தை கேட்காங்க சாமி கிட்ட, எனக்கு ஆண் குழந்தை வேணும், எனக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க கேட்காங்க. அந்த குழந்தையை கொடுத்தது யார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம குழந்தை மேல எவ்வளவு பற்று இருக்கு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சுன்னா நம்ம குழந்தை மேல எவ்வளவு பற்று வச்சிருக்கோமோ அதே போல மற்ற குழந்தைகள் மேலும் நமக்கு அந்த பாசம் வரணும். இறைவன் அப்படி இருப்பாரா? கந்தசாமி உன் மேல எனக்கு ரொம்ப பற்றா இருக்குப்பா, அடுத்து அவன் சரியில்லை, நான் அவன் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு இருப்பாரா சாமி? அப்படி இருப்பாரா சாமி? அவருக்கு எல்லா குழந்தையும் ஒரே போலதான் பார்ப்பாரு சாமி. சாமி உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் பார்க்கவே மாட்டார். நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செல்லல் கட சிவமுக்தி காட்டுவ கொல்ல நமந்தவர் கொண்டு போகும் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சலத்துக்கு. நம்ம பிள்ளைய ஒரு பிள்ளை அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளைய அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, போய் அந்த பிள்ளைய விட்டுச்சு சத்து 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 4 இது போட்டு, என் பிள்ளைய நீ அடிச்சிருவண்டியே ராஸ்கல் அப்படின்னு அது அழுதுட்டு அவங்க வீட்டுல போய் சொல்லுவோம். உடனே 2 பேருக்கும் பெரிய பிரச்சனையாகி போயிடும். அவங்க வீட்லயும் இவங்க வீட்லயும் போய் பெரிய பிரச்சனையாகி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு எதுக்காக சொல்றேன்னா, நம்ம எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும்? ஒரே போல பார்க்கணும். மற்ற குழந்தையும் நம்ம குழந்தை போல நினைக்கணும். எல்லாமே இறைவனுடைய குழந்தைகள் நினைக்கணும். இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம குழந்தையாது நமக்கு பெற்றோர்னு பேரு. இறைவன் இருந்து பெற்றதுனால உங்களுக்கு பெற்றோர்னு பேரு, இல்லைன்னா அதுவும் கிடையாது. புரியுது அவங்களுக்கு? அதனால இறைவன் கொடுத்த குழந்தைய எதுக்காக உங்ககிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னா, அதை அடியாராக வளர்க்க வேண்டும் என்று உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அந்த கடமையை நீங்க செய்யணும். தேவாரம் சொல்லி கொடுக்கணும், திருவாசகம் சொல்லி கொடுக்கணும், அதை மேன்மைப்படுத்தணும், தீட்சை எடுக்கிற அளவுக்கு கொண்டு வரணும் அந்த பிள்ளைய. புரியுது அவங்களுக்கு? அந்த அளவுக்கு செய்யணும். தீட்சை எடுக்க வச்சிருவீங்களா? இப்பதான் சொன்ன நானே மாறி இருக்கேன். இனிமேதான் அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கும். தேவாரம் சொல்லி கொடுங்க, திருவாசகம் அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாமியை பத்தி எடுத்து சொல்லுங்க அந்த குழந்தைக்கு. இல்ல திருக்கோயிலுக்கு கூட்டுவாங்க, சொற்பொழி கேட்க வைங்க, ஆட்டோமேட்டிக் அவங்க மாறிடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? சொற்பொழி கேட்க வைங்க, கண்டிப்பா அந்த உயிர் கண்டிப்பா என்ன ஆயிரும்? மாறி வந்து. ஏன்னா இறைவனுடைய புகழை கேட்காம அன்பு வராது இறைவன் மேல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இறைவனுடைய புகழை
கேட்காமல் இறைவன் மேல் அன்பு வராது. அதனாலதான் அப்போ சொன்னார், செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனிப்பிராண்டிரம் எப்போதும். எப்படி சொன்னாரு? எப்போதும் செவிகால் கேண்மின்களோ. நாம எப்போதாவது ஒரு தடவை தான் கேட்கிறோங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. எப்போதும் செவிகால் கேள்வி. சரி, அப்படிப்பட்ட ஒரு நோன்பை அடியனுக்கு தந்தர வேண்டும் என்று கேட்டதும் ஒண்ணு, பிள்ளைகள் எல்லாம் கண்ம வழியில் பிறப்பர் வேதனைகளை அதற்கேற்றபடி விளைவிப்பார். இந்த பிள்ளைகளை எப்படின்னா அந்த கண்ம வினைக்கு தகுந்தவாறு தான் சாமி என்ன செய்வாரு, ஒவ்வொருடைய குடியிலையும் போய் புகுத்துவார். இப்ப அப்போ ஒரு குற்றம் செஞ்சிருக்காருன்னா இந்த இந்த உயிர் குற்றம் செஞ்சுன்னா அதே குடியில கொண்டு போய் இந்த உயிரை கொண்டு போய் புகுத்துவார். உடனே அப்பாக்குரிய நோய் அப்படி பிள்ளைக்கும் வரும். உடனே நாம என்ன செய்ய தெரியுமா, அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு அப்படியே வந்துருச்சு அப்படிமோ? கிடையாது. ரெண்டு பேரும் அதே தவறு செய்த காரணத்தினால் அந்த குடியில போய் அவர் பிறந்து அவருக்கும் அதே நோய் வரும். ஏன்னா எப்பயுமே அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவினர். அதனால அவரவர் வினையத்தான் சாமி அவருக்கு எடுத்து ஊட்டுவாரே தவிர அடுத்தவங்க வினையை எடுத்து ஊட்டினாரா அவர் கடவுளா? யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்க வினையை எடுத்து ஊட்டினா கடவுள் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவரவர் வினைவழி அவரவர். வாங்க சார், அவரவர் வினைவழி அவரவர். நீ கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சது வந்திருக்காங்க நினைக்கிறேன். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவருக்கு எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவினர், எல்லாம் சிவன் செயல். அதனால ஒரு குடியில வந்து சாமி ஒரு உயிரை புகுத்துறாரு அப்படின்னா தகப்பனார் செய்த அந்த வினையும் இந்த உயிர் செய்த வினையும் ஒன்று போல் இருந்தால் அந்த குடியில போய் இதை புகுத்துவார். புரியுது அவங்களுக்கு? அப்ப நாம என்ன செய்யக்கூடாது, அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைய வந்து சேர்ந்து சொல்லவே கூடாது. நம்ம சைவத்துல இருக்கிற நாம கட்டாயம் சொல்லக்கூடாது. அவரவர் வினைவழி அவரவர் வந்தார், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவத்தை நம்ம பெற்று அதுக்கு தகுந்த மாதிரி உடலை போய் நாம் அடைவோம். அப்படி அங்கனம் விண்ணப்பித்து உடனே வணங்கும் அதிதியின் மொழியை கேட்டு நரம்புகளையுடைய மகதியால் தாங்கும் திருக்கடத்துடன் மாறாப்போருடைய நாரதரும் விண்ணவரை சிறையிலிருந்து விடுத்த பேரொருள் ஞானவேல் பெருமாருக்கு உரிய தவ நோன்பை உனக்கு அறிவிக்கின்றேன். முருகப்பெருமானுடைய அந்த அவரை வழிபாடு செய்து எப்படி நோன்பு இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை உனக்கு நான் உரைக்கின்றேன் என்று யார் சொல்றா? நாரத முனிவர் அதிதியை பார்த்து கூறுகின்றார். இதை நீ உணர்ந்து கொள்வாயாக. சந்திர பிரத விரதத்தை சொல்ல தொடங்கினார். என்ன விரதம் அப்படின்னா, கார்த்திகை திங்கள் பௌர்ணமி அன்று செந்தில் பதியில் அன்புடன் சென்று, கார்த்திகை திங்கள் பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி இருக்குல்ல, அன்னைக்கு எங்க போகணும்? திருச்செந்தூரை போய் அடையணும். சென்று செந்திலம்பதியில் அன்புடன் சென்று கந்த புஷ்கர் நித்தியத்தம் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாளிக்கிணறு. கந்த புஷ்கர் நித்தியத்தம்னா நாளிக்கிணறு. 16 தீர்த்தம்னா கடல். அது என்ன சொல்லுவோம்னா அக்னி தீர்த்தம் என்று அழைப்போம். அப்படி 24 தீர்த்தங்களில் நீதிப்படி நீராடி. இப்ப திருச்செந்தூர்ல எத்தனை தீர்த்தம் இருக்கு? 24 தீர்த்தம். நமக்கு தெரிஞ்சது 2 தான் தெரியும். ஆனா 24 இருக்கு. இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். அது மாதிரி கந்த மாதன மலை இருந்துச்சு, அது நம்ம கண்ணுக்கு தெரியும். எத்தனையோ சிறப்புகள் திருச்செந்தூர்ல இருக்கு. நமக்கு தெரிஞ்சது இப்ப நிறைய இது நமக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வள்ளி கோகை தெரியுங்க. அதுக்கப்புறம் என்ன கந்த புஷ்கரி தீர்த்தம், அந்த நாளை கிணத்துக்கு போவாங்க. ஒரு மணிக்கணக்கா இருந்தனாலும் கூட எப்படியாவது நாங்க அதுல குளிச்சுட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். கடல்ல நீங்க ஒரு நாள் முழுக்க குளிக்க சொல்லுங்க, நாங்க உள்ளே இருப்போம் அப்படிங்கிற. கடலை விட்டு யாரும் வரமாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? இப்ப வேற இல்லை, கடல்ல அந்த உட்காந்து கடலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அந்த இடத்துல நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அவ்வளவு சிறப்பா. நம்ம இவர் வெண்டிமாலைக்கவரையர் அங்க உயிர் நீத்த இடம், அது திருவடி சேர்ந்த இடம். எங்க? அந்த கடற்கரையில, திருச்செந்தூர் கடற்கரையில உயிரை விட துணிஞ்சார். உடனே முருகப்பெருமான் அவரை தடுத்தாட்கொண்டு இறக்க வேண்டியவரை மறுபடியும் உயிர்ப்பிச்சு மறுபடியும் அந்த திருச்செந்தூர் தலபுராணத்தை ஏற்ற வச்சு மறுபடியும் அங்க வச்சுதான் மோட்சத்தை கொடுக்குறாரு. அந்த கடற்கரையில வச்சு நாம அங்கதான் உட்காந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்க? கடற்கரையில உட்காந்து. அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணா ரொம்ப சிறப்பு. கடற்கரையில உட்காந்து கடலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, சும்மா முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லுங்க, அஞ்செழுத்து சொல்லுங்க. உட்காந்து உங்கள் குருநாதர் என்ன உபதேசமாக மந்திரம் சொன்னாரோ அந்த மந்திரத்தை அந்த இடத்துல உட்காந்து நினைங்க. நினைந்தால் ரொம்ப சிறப்புடையது. தேன் பொதிந்த தாமரை போன்ற திருவடிக்கு அன்பு செலுத்தும் வழி அமைய உள்ளம் விரும்பிய இந்நோன்பை 1 ஆண்டு வரை மேற்கொள்ள அருள்பாளியும் என்று
நீங்கள் கேளுங்கள் என்று யார் சொல்றா? நமது நாரத முனிவர் சொல்றார். யார்கிட்ட? அதிதிகிட்ட சொல்றாரு. மந்திர சொற்களால் பெருங்குரல் கொடுத்து கூவி 24 தீர்த்தங்களும் எழுதி நீராடி 12 தரம் ஆலயத்தை வலம் வந்து. எத்தனை தடவை வளம் வர சொன்னாங்க? திருச்செந்தூரை 12 தடவை. புத்திர பாக்கியம் வேணுங்கிறவங்க 12 தடவை சுத்தணும் முருகப்பெருமானம். இந்த உடல் நீங்க வேண்டும், எனக்கு நீ பிறவி வேண்டாம் அப்படிங்கிறவங்க 5 முறை சுத்தணும். காரணக சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம், தூள சரீரம், சூக்கும சரீரம் இருக்கின்ற பஞ்ச சரீரம் நம்மளிடமிருந்து நீங்க வேண்டும் என்றால் இறைவனை 5 முறை வலம் வர வேண்டும். எங்கன்னு கேட்கீங்களா? உள்பிரகாரமா வெளிப்பிரகாரமா? அதை கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கீங்க. வெளிப்பிரகாரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளிப்பிரகாரத்தை அது ஏற்றம் இறக்க இருக்குல்ல, அங்க சுத்தணும். நீங்க கடலை ஒட்டி அந்த எல்லாம் வரிசை நிக்கிறாங்கல்ல, இப்படி ஏற்றம்ல தேர் போதில்ல சார், தேர் போற பாதையில 5 முறை வளம் வரணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காரண சரீரம், இந்த பிறவிக்கு வருவதற்கு முன்னாடி உள்ள ஒரு சரீரத்துக்கு பேரு காரண சரீரம் பேரு. உடம்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கஞ்சிக சரீரம் பேரு. குணத்தத்துவத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் குணசரீரம் பேரு. இந்த உடல் தூள சரீரம் என்று பெயர். சூக்கும சரீரம் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்கின்ற இந்த 8 சேர்ந்தது நமக்கு சூக்கும உடம்பாக வரும். அது ஒவ்வொரு பிறவிலையும் அந்த சூக்கும உடம்பை வச்சுதான் நமக்கு ஒவ்வொரு உடம்பையும் நமக்கு சாமி கொடுப்பாரு. அந்த விலைக்கு தகுந்தவாறு விளங்க போனோம்னா அதுக்கு தகுந்த அந்த இதுல கொண்டு போய் அந்த சூக்கும உடலை போச்சார். சூக்கும உடல் எல்லா இதுக்கும் வரும். ஆனா தூள உடம்பும் மாறிக்கிட்டே வரும், அச்சு மாறிக்கொண்டே வரும். இது அவங்களுக்கு இந்த உடம்பு அடுத்த பிறவில வருமானா வராது. இதை எரிச்சிருவாங்க இந்த உடம்ப. அடுத்த பிறவில வேற விலங்கா பிறக்கலாம், நாயா பிறக்கலாம், கழுகா பிறக்கலாம், நீரில் வாழ்வன மீனா பிறக்கலாம். செய்த வினைக்கு தகுந்தவாறு கூட்டை இந்த உயிர் அடையும். இப்ப நம்ம என்ன வினை செஞ்சிருக்கோங்கிற அந்த கெஜெட் யாரு கையில இருக்கு? சிவபெருமான் கையில இருக்கு. அதனாலதான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். வேற எந்த சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சுவை, இந்த கருவிகளை அத்தனையும் நாம் என்ன செய்யணும்னா இறைவனுக்காக பயன்படுத்த வேண்டும். மனத்தாலும் காயத்தாலும் வாக்காலும் இறைவனுக்கு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் சிவஞான சித்தியார் என்ற நூல் சொன்னது, மானுட பிறவி தானும் வகுத்தது மனம், வாக்கு, காயம், ஆணிடத்து 5 அரண் பணிக்காக வந்தோம். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தரை அச்சிப்பர், ஊனிடத்து உழலும் ஊமர், இதை ஒன்றும் புணரார் அந்தோ என்று சொல்வதற்கிணங்க சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்கின்றது. அப்ப மனசை வெளியில செலுத்தாம இறைவன் பக்கம் செலுத்தணும். வாக்காகிய இந்த வாக்கில் செய்யக்கூடிய அந்த வழிபாடு, திருமுறைகள் பாடுவது, நாமம் ஜெயிப்பது, இது அத்தனையும் எங்க செலுத்தணும்? இறைவனுக்காக பயன்படுத்தணும். காயமாகிய இந்த உடம்ப திருப்பணி செய்து போக்கணும். இப்படி இல்லாம நம்ம மாற்றி செஞ்சா நமக்கு பிறவி கட்டாயமாக வந்து. அப்படி எத்தனை தடவை வளம் வரணுங்க? 12 முறை திருக்கோயிலை வளம் வந்து மௌனத்துடன் சூரன் ஆகிய மாமரத்தை துளைத்த இடத்தில் சென்று வடக்கு முகமாக தெய்வ குமரன் திருவடிகளை வணங்கி பார்த்த கண் வாங்காது பார்த்து மோதலரால் மேற்புறத்தில் சக்கரமும் சொல்ல பெறும் கீழ்ப்புறத்தில் எந்த ஆயுதங்களாலும் தாக்கி வெல்ல இயலாத திரிசூலமும் நடுவிலே வேலும் பாருங்க. ஒரு பக்கம் சக்கரம், ஒரு பக்கம் சூலாயுதம், நடுவுல வேலாயுதம். இப்படிப்பட்ட அந்த வேற ஒண்ணும் இல்லை. 3 என்னன்னா சத்து, சித்து, ஆனந்தத்தை குறிக்கும். சத்து சிவபெருமான், சித்து உமையம்மை, ஆனந்தம் முருகப்பெருமான். இது எல்லா இதுலயும் பொருந்தும். நீங்க எத்தனை தேரோட்டத்துல நீங்க போய் பார்த்தாலும் இந்த 3 முகூர்த்தம் கண்டிப்பா வரும். நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்க திருவாரூர் தேரோட்டத்தை எடுத்துட்டாலும் சரி, இல்ல மதுரை தேரோட்டத்தை எடுத்துட்டாலும் சரி, எந்த நீங்க தேரோட்டத்தை எடுத்தாலும் இந்த முகூர்த்தத்தோடு தான் சிவபெருமான் அருள் செய்வார். சத்து, சித்து, ஆனந்தம். நடுவுல எப்பயுமே பாத்தீங்கன்னா குட்டியா முருகப்பெருமான் இருப்பார். பாத்துருக்கீங்களா? சாமி பாருக்கு நடுவுல. எந்த திருக்கோயில்னாலும் அது சோமாஸ்கந்தர்னு பேரு. பாத்தீங்கன்னா குட்டியா முருகன் இருந்தாதான் பாத்தீங்களா. இப்ப நம்ம கோயிலுமே இருப்பாரு. பூ வச்சு மறைச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தெரியாம இருக்கும். எப்பயுமே முருகன் கூட இருப்பாரு. ஏன்னா இன்னொன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த கடவுளும், எந்த சாமியும், எந்த தெய்வமும் குழந்தை குட்டியோடு இருந்து அருள் செய்யறது நீங்க பாத்திருக்கீங்களா? சிவபெருமான் ஒருத்தர் தான் குடும்பத்தோட இருந்து அருள் செய்வாரு. எந்த சாமியும் அப்படி கிடையாது. விநாயகர், முருகனோட குடும்ப குட்டியோட இருந்து அருள் செய்யக்கூடிய ஒரே சாமி சிவபெருமான் ஒருத்தர். அப்படிப்பட்ட கடவுள் சிவபெருமான் ஒருத்தர் தான். அது மாதிரி யோகம் வேணுமா? தட்சிணாமூர்த்தி. யோகம் வேணுமா? போகம் வேணுமா? சச்சிதானந்தம், சோமஸ்கந்தர்,
கல்யாண சுந்தரமூர்த்தி. இது பூராவே போக வடிவம். சாப்பிடுறீங்களா சார்? போக வடிவம் என்னது? கல்யாண சுந்தரமூர்த்தி வடிவம், இந்த சோமஸ்கந்த மூர்த்த வடிவம், இதெல்லாம் போக வடிவம் பேரு. வேக வடிவம் வந்து கால சம்காரமூர்த்தி, காம சம்காரமூர்த்தி, சதங்கர சம்காரமூர்த்தி, திரிபாதமூர்த்தி, ஏகபாதம், இதெல்லாம் வந்து வேக வடிவம் பேரு. அந்த நம்ம இங்க போயிருந்தோம்ல, திருக்கோயிலூர் போயிருந்தோம்ல, அங்க என்ன சிறப்பு? அந்தகாசுரனை அந்த திரிசூலத்தால் குத்தி அப்படி மேல தூக்கின மாதிரி இருந்து பாத்தீங்களா, அதெல்லாம் வேக வடிவம் பேரு. என்ன காரணம் அப்படின்னா, சிவபூஜை செய்கின்றவர்கள் மற்றவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. சிவபூஜை செய்யறவங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இடையூறு செய்யக்கூடாது, அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது, மனதால கூட யாரையும் பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்பு வரக்கூடாது. நினைச்சா அந்த மாதிரி செய்தால், பிறருக்கு துன்பம் விளைத்தால் முதல் தண்டனை அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப நம்ம சிவபூஜை செய்யறோம், சிவபெருமான் நம்மளை விட்டுருவாரு, அந்த இதே இடமே கிடையாது. அடியாருக்கு தான் முதல் தண்டனை. அதை முதல்ல சொல்லிடணும். அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பயப்படணும். பயபக்தி நமக்கு ரொம்ப வேணும். முதல் தண்டனை யாருக்கு கிடைக்கும்? அடியாருக்கு. அப்படி இதுக்கு வந்து யம தண்டனை பரவாயில்லன்னு தோணுமா? நம்ம அனுபவிக்கிற அந்த வேதனை யம தண்டனை இதுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிருமா. அதனாலதான் ரொம்ப பயமா இருக்கும். பயபக்தியோட இருக்கணும். சாமி கிட்ட வந்தாச்சுன்னா ரொம்ப பயபக்தி நமக்கு. அடியாரில் இருக்கக்கூடிய நாம யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? தீங்கு நினைக்க கூடாது, மற்றவர்களுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது, மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது. சிலர் பாத்தீங்கன்னா ஒரு எங்கேயாவது போய்கிட்டு இருக்கிறது வலுக்கட்டாயம் கூப்பிட்டு எங்கேயாவது கூட்டு போறது. அவர் கோயில் போய்கிட்டு இருக்கிற போய் கூட்டு சினிமா கூட்டு போனா அது பாவம் தானே? சொல்லுங்க பார்ப்போம். அது எவ்வளவு பெரிய பாவம். அது மாதிரி வேற எங்கேயாவது போய்கிட்டு இருக்கிற ஆளை போய் வலுக்கட்டாவே கூப்பிட்டு என்ன செய்யக்கூடாது? யாரையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. வழிபாட்டுல இருக்கிற நாம யாரையுமே என்ன செய்யக்கூடாது? விருப்பம் இருந்தா கூட்டு போகணும், இல்லையா விட்டுறணும். எந்த உயிரையும் கட்டாயப்படுத்தினா அந்த உயிர் வராது. சைவத்திலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பக்கத்துல சிவா சொல்லியிருக்காரு சொற்பொழிவுல, சைவத்துல எல்லாத்தையும் வாதம் சொல்லியிருக்காரு. போய் எல்லாத்தையும் போய் சொல்லுவோம் அப்படின்னு வலுக்கட்டாயமா எல்லாத்தையும் போய் நீங்க கோயிலுக்கு வாங்க, திருநீரை பூசுங்க, அஞ்செழுத்த சொல்லுங்க அப்படின்னு வலுக்கட்டாயமா சொல்லாதீங்க. அவங்களா விருப்பப்பட்டு கேட்கும் போது சொல்லாம விட்டுறாதீங்க. புரியுது அவங்களுக்கு? கேட்கும் போது சொல்லணும். கண்டிப்பா என்னுடைய புகழை எடுத்து சொல்லி இந்த மாதிரி வழிபாடு உயர்ந்த வழிபாடு. பூசை அப்படின்னாலே சிவபூஜை தான் பூசை. இதை முருகப்பெருமானே செஞ்சு காமிச்சிருக்காரு, விநாயகப் பெருமான் செஞ்சு காமிச்சிருக்காரு, உபயமை செஞ்சு காமிச்சிருக்காங்க. அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் எடுத்து சொல்லி விபூதி ருத்ராஜன் தான் நமக்கு சிவ சின்னமாக விளங்குகின்றது என்று சொல்லி அவங்களுக்கு வழிபாட்டுக்கு தகுந்தவாறு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி வழிபாடுக்கு வர வைக்கணும். அது அந்த நேரத்துல சொல்லாம விட்டுறக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? அந்த நேரத்துல சொல்லாம விட்டுறக்கூடாது, அது பாவமாயிரும். சரி 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 சரிங்க. வாங்க வாங்க. சரி அப்புறம் அப்ப திருவடிகளை அந்த 3 மூர்த்தத்தையும் இருந்து நீங்க வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. 3ஐ வழிபட்டு இறையருளை வாழ்த்துதலும் அழகிய குமரன் ஆலயம் இருந்த திசையை அன்போடு நோக்கி பெருங்கருணை சுப்பிரமணிய பெருமானே என்று 3 முறை ஓதி நிறைந்த மிடற்றின் ஒளி எவ்வளவு இயலுமோ அவ்வளவு வலிந்து மந்திரத்தால் அழைத்து வாகை மாலை புனைந்த சூரன் உயிர் சென்று பேறு பெற்ற அந்த இடத்து தெளிந்த கடலில் மூழ்கி மீட்டும் மௌனத்துடன் ஒளிபரப்பிய வேல் ஏந்திய திருக்கரத்தில் இறைவன் திருக்கோயில் புகுந்து. இப்ப முருகப்பெருமான் எப்படி சொல்றாரு பாருங்க. வேலேந்திய இறைவன் சுப்பிரமணியன் என்று எங்க போய் அந்த ஆலயத்தில் போய் சென்று 12 முறை வலம் வந்து சுப்பிரமணியா என்று அழைத்து, முருகப்பெருமானுடைய நாமத்துல ஒரு சிறப்புடைய நாமம் எதுனா சுப்பிரமணியன். சு என்றால் விசேஷம், பிரம்ம என்றால் பிரம்மம், நியம் என்றால் தன்மை. விசேஷ பிரம்மத்தன்மையுடைய அந்த முகத்துக்கு சுப்பிரமணியன் என்று பெயர். சுப்பிரமணியன் எங்க இருக்காரு? திருச்செந்தூர்ல. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கடலை பார்த்து இருக்கிறதா இல்ல தெற்கு திசையை பார்த்து இருக்கிறதா? கரெக்ட் தான். எதுக்கும் சொல்லித்தான் வைப்போமே. கடலை பார்த்து இருக்காரு பாருங்க, அவர் தான் சுப்பிரமணியன் பேரு. வள்ளி தேவையானோட இருக்கிற சண்முகர் வந்து சுப்பிரமணியன், அவர் பேர் சண்முகர் பேரு. கடலை பார்த்து இருக்கக்கூடிய மூர்த்தத்துக்கு தான் சுப்பிரமணியன். நிறைய பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் தான் பேர் இருக்கும். எல்லா திருக்கோயிலையும் முக்காவாசி பாலசுப்பிரமணியன், அப்படி ராமசுப்பிரமணியன், இப்படி நிறைய கோயில பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் தான் வச்சிருப்பாங்க.
பேர் வச்சிருப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். மூலவருக்கு அப்படியா, அது கணக்கு எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டுல அதிகமாக சுப்பிரமணியங்கிற பேர் தான் இருக்கான், அதையும் கணக்கெடுத்து வச்சிருக்காங்க. பாலசுப்பிரமணியன், ராமசுப்பிரமணியன், வெறு சுப்பிரமணியன், சுப்பிரமணிய பாரதி, இந்த மாதிரி இந்த மாதிரி சுப்பிரமணியங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்கு. அதிகமாக கணக்கெடுத்ததுல அதான் இருந்திருக்கு. அப்படி சந்தியில் நுழைந்து ஆசாரியன் திருமுன் கும்பத்தை தாவித்து துதித்து 16 உபச்சாரங்களால் அன்போடு பூசித்து தூய நீர்மையுடைய கும்பத்தில் இருக்கும் நீரில் மூழ்கி காரணமாக யாவற்றிலும் கலந்திருக்கின்ற பன்னிரு திருக்கர பரவலது திருவடி தாமரை வணங்கிய பின் அங்க போய் என்ன செய்யணுமா, 16 உபச்சாரங்களால் வழிபாடு செய்யணும்ங்கிற. 16 உபச்சாரம் இது அவங்களுக்கு இந்த சோடச உபச்சாரம்பாங்க. சாமிக்கு ஒண்ணுன்னா காட்டுவாங்க, பார்த்திருக்கீங்களா கோயில்ல? இந்த 16 உபச்சாரங்களோடு இறைவனை வழிபாடு செய்து பூதேவரான அந்தரர் பன்னீர்வருக்கும் அமுதம் அருந்தி ஆறெழுத்து மனுவை அகத்தில் பதித்து உள்ளமென்னும் ஆலயத்தில் திருக்கரத்தில் வேலேந்திய தெய்வ கந்தனை உவகையோடு பாவித்து உபவாசித்து அடுத்த தினத்தில் பாரணை உணவை விதிப்படி கொண்டு முன்னு உரைத்த இவ்வகைப்படி 12 பௌர்ணமிகள் அணிக்கணும். எத்தனை பௌர்ணமி? ஒவ்வொரு மாசமும் கார்த்திகை பௌர்ணமி அன்று, கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப சிறப்புடையது. கார்த்திகை சோமவாரம் ரொம்ப சிறப்புடையது. கார்த்திகை பௌர்ணமியும் கார்த்திகை சோமவாரமும் ரொம்ப ரொம்ப சிறப்புடையது. கார்த்திகை சோமவாரம் எத்தனை நாள் வரும் சொல்லுங்க பார்ப்போம். 4 வாரம் தான் வரும். ஒவ்வொரு நேரத்துல 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை சோமவாரம் இப்ப வாரம் திங்கட்கிழமை என்னால உபவாசம் இருக்க முடியலங்க அப்படிங்கிறவங்க இந்த கார்த்திகை சோமவாரத்திலேயாவது என்ன செய்யணும், விரதம் இருக்கணும். ரொம்ப சிறப்பு. எனக்கு மற்ற வாரம்லாம் என்னால இருக்க முடியாதுங்க. வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க என்னமோ சொல்றீங்களே இந்த கார்த்திகை சோமவாரத்தை அன்னைக்கு வேணா நான் இருந்துக்கிறேங்க அப்படிங்கிற ஓகே. அது ஆனா நூல்கள் என்ன சொல்லுதுன்னா கார்த்திகை சோமவாரத்துல இருக்கிறதா சிறப்புன்னு சொல்லுது. ஆனா திருவிளையாடல் புராணத்துல என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இருந்தால் சிறப்பு அப்படின்னு நூல் சொல்லுது. புரியுது அவங்களுக்கு? ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில மதியம் மட்டும் உண்டுதல், உச்சி பொழுது உண்டுதல், இரவு மட்டும் உண்டுதல், அன்று முழுதும் உண்ணாமல் இருத்தல், அன்று முழுதும் உறங்காமல் இருத்தல், 4 யாமும் சிவபூஜை செய்தல், இது எல்லா விரதத்துக்கும் பொருந்தும். புரியுது அவங்களுக்கு? விரதம்னா ஒரு காலம் தான் சாப்பிடணும். சும்மா எந்த நேரமும் காலையில் ஒரு வேளை மட்டும் விட்டுட்டு மதியம் சாப்பாடு, அப்புறம் இரவு தோசை, அப்புறம் இட்லி எல்லாம் என்ன செய்றாங்க. அந்த உபவாசம் இருக்கிறது தெரியணும். நீங்க ஒரு நாள் விரதம் இருக்கீங்கன்னா அது வந்து வெளியில தெரியணும். கொஞ்சம் ஒரு சொட்டாவது என்ன செய்யணும், அந்த ரத்தம் குறையணும். ஏதாவது பாத்தீங்கன்னா விரதங்க காலையில ஒரு 2 இட்லி சாப்பிட்டிருப்பாங்க. அதை சாக்கு வச்சு காலையில சாப்பிடலன்னு சொல்லி மதியம் சேர்த்து மாத்தி காலையில சாப்பிடல சேர்த்து மாத்தி சாப்பிடுறது. சிலர் பாத்தீங்கன்னா தண்ணியை குடிச்சுட்டாலும் உள்ள தள்ளுறது. அப்படிதான் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. விரதம்னா அந்த உபவாசம் இருக்கணும். கொஞ்சமாவது அன்னைக்கு குறைச்சிடணும், உணவை குறைச்சி இல்லையா கொஞ்சம் குறைச்சினாலும் சாப்பிடலாம். பட்னி கிடைக்கணும் கூட முடியலன்னா உண்டியை சுருக்கி சாப்பிடணும், அவ்வளவுதான். அதாவது ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கணும். ஊனை சுருக்கி ஒளியை பெருக்கணும். ஊனில் உயிர் போய் ஒடிக்க ஒன்று சொல்ல ஞான விளக்கினை ஏற்றி நன் புலத்து ஏனைய வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்சலுக்கு. அப்படி எத்தனை பௌர்ணமி? 12 பௌர்ணமிகளும் அனுப்பி கலையான அந்தனருக்கு உயர்ந்த கோதானம் முதலிய வகை தரும் தானங்கள் அனைத்தையும் ஆர்வத்துடன் செய்வாயாக. அங்க போய் என்ன செய்யணுமா, அந்தனர்களுக்கு கோதானம் கொடுக்கணுமா. கோதானம்னா பசுவை தானம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ராமேஸ்வரத்துல போய் நாங்க அதிகமா கொடுத்துருக்கோங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ராமேஸ்வரத்துல நிறைய கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கோதானம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எப்பேற்பட்ட பாவத்தையும் போக்கும். இந்த முன்னோர்கள் ரொம்ப பாவம் செஞ்சிருக்காங்க, அது எங்களை எங்க தலைமுறையை பாதிக்குது அப்படிங்கிறவங்கள என்ன செய்வாங்க, நேரம் ராமேஸ்வரத்துக்கு போவாங்க, போய் இந்த கோதானத்தெல்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்க புத்திர பாக்கியம் வேண்டி அந்தணர்களுக்கு உயர்ந்த கோதானத்தை அளித்து உவகை தரும் தானங்கள் அனைத்தையும், உவகை தரும் தானங்கள்லாம் என்னன்னா இந்த பச்சரிசி, காய்கறிகள் இதெல்லாம் அந்தணர்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இப்ப நீங்க போய் இது பண்ணுவீங்கல்ல, முன்னோர்களுக்கு போய் காரியம் செய்வீங்கல்ல, அப்ப நீங்க என்ன செய்வீங்க, பச்சரிசி காய்கறிகள் வாங்கி போய் அந்தணர்களுக்கு கொடுத்தா சிறப்பு. நாம அன்னைக்கு செய்ய மாட்டோம், அன்னைக்கு கொடுத்தா ரொம்ப சிறப்பு. இந்த திதி அன்னைக்கு, இப்ப ஒருத்தவங்களோட திதி அன்னைக்கு நீங்க போய் கோயில்ல போய் அவங்க வெளியில அந்த இதெல்லாம் பண்ணிட்டு உள்ள போய் மோட்ச விளக்கு பின்னாடி என்ன பண்ணுவீங்க, நெய் வாங்கி கொண்டு போய் கொடுப்பீங்க. அது போக அந்தணர்களுக்கு காய்கறி, அரிசி போன்றவர்கள்லாம் கொடுத்து தட்டுலையும் என்ன செஞ்சிடணும்,
வைப்போம். நம்ம தான் காய்கறி வாங்கிட்டோம்ல தட்டுல போடாட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. என்றத போடணும் போடணும் கண்டிப்பா செய்யணும். அந்த அளவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். கொடுத்தாச்சுன்னா நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும். அப்படி ஊகை தரும் தானங்கள் அனைத்தையும் அதுவும் ஆர்வத்தோட செய்யும் போது வருஷத்துக்கு ஒருக்கா இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு நினைச்ச கூடாது. அப்படி நினைச்சிட்டோம்னா செஞ்சு பிரயோஜனம் இல்லாம போயிடும். உயர்ந்த எண்ணத்தோட ஆர்வத்தோட நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்து விரும்பியவாறு நிறைந்து அடுத்து அகம் கழித்து வாழ்வாராம். அப்படி செஞ்சா ஆர்வத்தோடு செஞ்சா நோற்றவர்கள் முருகப்பெருமானுடைய பேரினால் விரும்பிய பொருள் விரும்பியவாறே கிடைப்பார். அப்படி என்ன நினைச்சு அவங்க வழிபாடு செய்யறாங்களோ அந்த இப்ப புத்திர பாக்கியம் கேட்டாங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும், செல்வம் கேட்டாங்கன்னா செல்வம் கிடைக்கும். ஆனா இந்த முறைப்படி அவங்க அந்த விரதங்களை கடைபிடிக்க வேண்டும். 12 மாதம் அனுட்டிக்கணும் அந்த விரதத்தை. எப்ப 12 பௌர்ணமிகள், கார்த்திகை பௌர்ணமி இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று இப்ப யாரு சொல்றா? நாரத முனிவர் அதிதிக்கு சொல்கின்றார். கதை புரியுதா? முதல்ல நீங்க சொன்னீங்க, கடைசியா நீங்க சொல்ல மறந்து. ஒவ்வொரு வருஷமும் 12 ஆண்டு ஒவ்வொரு மாசம் கார்த்திகை வருது இல்ல, அது ஒரு ஆண்டு 12 பௌர்ணமின்னா 12 மாதம் கார்த்திகை, 12 கார்த்திகை, 12 மாசம் கார்த்திகையிலையும் 12 பௌர்ணமிகளையும் கடைபிடிக்கணும். 12 அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல தான் ஒவ்வொரு மாசம் கார்த்திகை நட்சத்திரம் வரும்ல, அந்த நாளும் ஒவ்வொரு பௌர்ணமி வரும்ல, மாசம் ஒரு பௌர்ணமி வரும்ல, அதுலயும் கடைபிடிக்கணும். எது நான் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த கும்பத்தை தாவித்து 16 உபச்சாரங்களை செய்து அந்த மந்திரத்தை சொல்லி இது திரு மதுராரம்ப தீர்த்தத்திலும் அந்த புஷ்கரணி 24 தீர்த்தங்களிலும் நீராடி இந்த அந்தரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்தால் என்ன கிடைக்கும்? நீங்க விரும்பியவாறு கிடைக்கும். அப்படி சொல்லிட்டாரு. 12 முறை வளம் வந்து அதான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னோம்ல, இப்ப என்னென்ன அறங்கள்லாம் சொல்லணும் அத்தனையும் கடைபிடிக்கணும். 12 முறை வளம் வரணும், 16 உபச்சாரம் செய்யணும், அப்புறம் 12 பௌர்ணமிகளும் அந்த உபவாசம் இருக்கணும், அப்புறம் அந்தர்களுக்கு இது அரிசி பருப்புகள்லாம் கொடுக்கணும், கோதானம் பண்ணணும். இத்தனையும் செஞ்சா விரும்பியவாறு கிடைக்கும் அப்படிங்கிற. அப்படி கிடைச்சதும் உடனே இந்த நோன்பு நெறியை அந்தணர்கள் ஏற்றுவாராயின், இந்த நோன்பு அந்தணர்கள் போய் செஞ்சா, எங்க திருச்செந்தூர்ல போய் அந்தணர்கள் போய் இந்த விரதத்தை செஞ்சா அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? அனைத்தையும் விளங்காத உயர்ந்த நூற்கள் அனைத்தையும் உணர்பவர்களாய் மாபெரும் மக்கள் பேற்றுடன் மகிழ்ந்து வாழ்வர். அந்தர்கள் செஞ்சாங்கன்னா எவருக்கும் எளிதில் விளங்காத உயர்ந்த நூல்கள் அனைத்தையும் உணர்பவர்களாக, அந்தர்களும் எல்லா நூலையும் உணர்ந்தவர்களாக இருப்பாங்களாம் அவங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சா. அந்தர்களுடைய நோக்கம் என்ன? இறைவனை பூசிப்பது தானே. அத்தனை நூல்களையும் கற்று தேர்ந்து இறைவனை பூசிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு கிடைக்கும் அந்தர்களுக்கு இந்த விரதத்தை கடைபிடித்தா. புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது, அவங்க மாபெரும் மக்கள் பெற்றுடன் மகிழ்ந்து வாழ்வர். இந்த விரதத்தை அந்தர்கள் கடைபிடிச்சா அவங்களுக்கு நல்ல புத்திரன் கிடைச்சு அவங்களும் அந்த வழி சந்ததியாக அவங்களுக்கு அந்த ஆண் குழந்தை பிறந்து என்ன செய்வாங்க? அந்த பணியை அவர்கள் ஏற்றுவார்கள். முருகப்பெருமானுடைய அந்த செய்ய வேண்டிய அந்த கடமைகளை அவர்களும் ஏற்றுவார்கள். இந்நில உலக மன்னர்கள் மேற்கொள்வாராயில் பகைவர்களை இந்த நில உலக மன்னர்கள் வந்து அதை கடைபிடிச்சாங்க அப்படின்னா பகைவர்களை வென்று நன்றாக அரசியலை நடத்துவார்கள் மன்னர்கள் கடைபிடித்தால். வைசியர்கள் இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் நில உலக குபேரர்கள் போல் நிலைத்து மகப்பேர்களோடு வாழ்வார்கள். யாரு? வைசியர்கள். வைசியர்கள் யாரு? இப்ப அந்த கரெக்டா சொல்லிட்டாங்க. வைசியர்னா செட்டியர். அது மாதிரி மற்றுமுள்ள குறைவற்ற 4ஆம் குலத்தவர் அனுஷ்டித்தால், மற்ற குலத்தவர்களா அனுஷ்டித்தால் அளவற்ற சிறந்த செல்வத்துடன் அழகிய மகப்பேற்று வாழ்க்கை அமைந்து இன்புற்று இருப்பார் என்று நாரதர் அழிந்தார். இத்தனை நேரத்தையும் சொல்லிட்டாரு. இப்ப நிறைய பேருக்கு இப்ப ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் திருச்செந்தூர்ல போய் கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த விரதத்துல ஏதாவது ஒண்ணு கடைபிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது அவங்களுக்கு இப்ப எல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க, நமக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கேன், நம்ம திருச்செந்தூருக்கு போய் தானே இந்த குழந்தை பிறந்திருக்கு, நீ என்ன செய்வீங்க? பாத்தீங்களா? அதான் சொல்றேன். இந்த இதுல ஏதாவது ஒரு அறத்தை கடைபிடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து கண்டிப்பா பிறக்கும். இது வந்து உண்மை. ஏன்னா புராணம் சொல்லுது நமக்கு. அதனால இதெல்லாம் உண்மையே நடந்த விஷயம், நடக்கக்கூடியது. இது எத்தனை பிறவி எடுத்து வந்தாலும் இந்த திருச்செந்தூருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு.
திருச்செந்தூர் மாதிரி ஒரு தலம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? திருச்செந்தூர் மாதிரி இத்தனையும் எடுத்து நாரத அருளினார். அதிதி தேவி சிறனித்து நாரத முனிவரை ஆச்சாரியராக பாவித்து வணங்கி வாழ்த்தி, அதிதேவி ஒரு ஆண்டு முழுவதும் சந்தான விரதம் என்னும் நோன்பை மேற்கொண்டு ஒளிபரப்பும் வேலி இறைவன் திருவருளால் இந்திரனையும் உபேந்திரனையும் மகிழ்வுற பெரும் செல்வ மக்களாக பெற்றார். அதிதி இந்திரனையும் உபேந்திரனையும் குழந்தையாக பெற்றாராம். இந்த முருகப்பெருமானை இங்க தரிசனம் செய்து இந்த உபச்சாரங்களை எல்லாம் செய்து அந்தரர்களுக்கு செய்து இத்தனையும் செஞ்சு முடிச்சதுனால அதிதி முருகப்பெருமானுடைய திருவருளினால் குழந்தையை பெற்றார். ரெண்டு பிள்ளைகள், இந்திரனையும் உபேந்திரனையும் பெற்றார். அப்ப நம்மளும் போனா புத்திரவாக்கி கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா. இன்னொன்னா இந்த விரதத்தை அன்னைக்கு போது சிலர் பாத்தீங்கன்னா இது கிடைக்குமா கிடைக்காதா, ஏதோ சொல்றாங்க, எது செஞ்சு பார்ப்போமே, 10ஓட 11 இத்தோட இதுவும் ஒண்ணா அப்படின்னு தயவு செய்து நினைச்ச கூடாது. எதை சொல்றாங்க செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எப்படியாவது இப்ப இந்த திருமுறை பாடுங்க, உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், இந்த திருமுறை பாடுங்க உங்களுக்கு உடல்நிலை சரியாயிரும் அப்படின்னு சொன்னா பாடுறவங்க எப்படி பாடணும், எப்படியும் இறைவன் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற உரை போட்டு பாடணும். எதுக்கும் சொல்லியிருக்காங்க படிச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு அந்த அக்கறை போட்டோன்னு வச்சுக்கோங்க, நடப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா சாமி அதையும் மீறி கொடுப்பாரு, அது வேற விஷயம். இருந்தாலும் நாம என்ன செய்யக்கூடாது, அதை சந்தேகத்தோடு நாம் என்ன செய்யக்கூடாது, அதை நோக்கக்கூடாது. எப்படியும் இறைவன் நமக்கு தருவார் அப்படிங்கிற அந்த உரைப்போடு நாம் திருமுறைகள் பாடினால் கண்டிப்பாக அது நடக்கும். நமக்கு இத்தனையும் எடுத்து சொல்றாரு. இந்த நோன்பை நிச்சயமாக நம்பி அனுப்பிப்பவர்கள் போர் புரியும் வேல் பெருமாருக்கு அன்பராகி அப்பெருமான் திருவடிக்கில் பேரின்பம் பெறுவர். ஏற்பட்ட சிறப்புடையது இந்த அதிதியுடைய சிறப்பை பற்றி இந்த சிறு கதையை எடுத்து சொல்றாரு. இப்படி அதிதி இப்படி நன்மக்களை பெற்றார். நல்ல மனைவிக்குரிய இலக்கணம்னா நல்ல மக்களை பெறுவது. இப்ப கல்யாணம் முடிப்பது பெருசு கிடையாது, கல்யாணம் முடிச்சு நல்ல குழந்தைய பெறணும். தாய்க்கு எப்ப சந்தோஷமா இருக்கும்னா தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய், எல்லாரும் இந்த பிள்ளையா நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய்க்கு எவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும். இது ஊருக்காட சுட்டுமே அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, அந்த குழந்தை அந்த தாய்க்கு எவ்வளவு வருத்தமா பேசி பாருங்க. அப்படி நன்மக்களை பெற வேண்டும், அதுதான் தாய்க்குரிய. அது மாதிரி பிள்ளை தாய்க்கு பேரு பெற்று கொடுக்க வேண்டும் என்று அந்த பிள்ளையும் என்ன செய்யணும். இப்ப மனைவியாக வருகின்றவர்கள் இப்போ அப்பா எனக்கு மனைவி நல்லா அணிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அழகுக்கு மேல அழகு சேர்ப்பது எதுன்னா அந்த ஆபரணம் போடுவாங்க பார்த்தீங்களா, மனைவி ஆபரணம் போடுவாங்க பார்த்தீங்களா. மனைவி எப்படி அழகாக இருக்கின்றார்களோ அவர்கள் அணிகின்ற அணிகலன்களும் எப்படி அழகாக இருக்கின்றதோ அது போல திருமணம் முடிப்பது பெருசு கிடையாது, அந்த நன்மக்களை பெறுவது. அந்த ஆபரணம் அணிஞ்சிருக்காங்க பாருங்க, அந்த ஆபரணம் போன்று நன்மக்களை பெறுவதுதான் சிறப்பு என்று அந்த திருவள்ளுவர் கூட சொல்றாரு. நன்கலம் என்னும் நன்மக்கள் பேரு அப்படிங்கிறார். மங்களம் என்னும் மனைமாட்சி மற்றிதன்ப நன்கலம் என்னும் இது மங்களம் என்னும் அந்த பாட்டுல அழகா சொல்றாரு. நன்மக்கள் பேரு அப்படிங்கிறார். நன்கலம் என்றும் நன்மக்கள் பேரு அது ஆவரணமாக அவர்களுக்கு அமையும். அவங்களுக்கு அதனால நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் சென்று வழிபாடு செய்தால், வேலிறைவனை போய் வழிபாடு செய்தால், சச்சிதானந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வழிபாடு செய்தால் முருகப்பெருமான் எப்படி இருப்பாரு, அப்படி நடுவுல இருப்பாரு. அவன் தாய் தந்தையருக்கு நடுவுல எப்பயுமே ஆனந்த மூர்த்தமாக முருகப்பெருமான் அங்கே விளங்கி தோன்றுவார். சத்து நிலையானது, சித்து என்ன அர்த்தம், அறிவுடையது, ஆனந்தம் பேரின்பத்தை தருவது. அப்படி சத்து சித்து ஆனந்தமாக முருகப்பெருமான் அங்கே திகழ்ந்து எப்போது வந்தாலும் அடியார்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக அங்கே முருகப்பெருமான் விளங்குகின்றார். எங்க திருச்செந்தூர்ல 12 திருக்கரம், மற்ற சாமியில 2 கையில தான் கொடுப்போம். முருகப்பெருமான் மட்டும் 12 திருக்கரத்துல அள்ளி அள்ளி கொடுக்குறாராம். அதனால முருகப்பெருமானுக்கு என்ன பேரு, வள்ளல்னு பேரு. அந்த அம்மாவுக்கு என்ன பேரு, வள்ளின்னு பேரு. வள்ளலுடைய மனைவிக்கு பேரு வள். அது சாமியை தவிர வேற யாருமே வள்ளல் கிடையாது. நாம சொல்லிக்கலாம் இந்த உலகத்துல இது தர்மம் செய்யறவங்கள வள்ளல்னு சொல்லலாம், ஆனா உண்மையிலேயே வள்ளல் யாருன்னா சாமி மட்டும்தான் வள்ளல். வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனாம் என்று கூட நமது சேக்கிலா சாமின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட தனிச்சிறப்புடையது திருச்செந்தூர் புராணம் மிக அருமையாக
போயிட்டு இப்படி ஒரு புறம் இருப்ப சுகமுனிவா இன்னொரு வரலாறு நான் கூறுகின்றேன் அப்படிங்கிறாரு. அந்த வரலாறு என்னங்கிறத நம்ம அப்ப அடுத்த எப்போ பார்க்க போறோம்? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை முருகப்பெருமானுடைய திருவருளினால நாம அதை தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து திருச்செந்தூர் புராணத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கிறேன். உலக பசுபாச தொந்தம் அதுவான உறவுகளை தாயர் தந்தை மனைவாழ மலசலசு வாசஞ்ச ரமதாலன் மதிநிலை கேடாமல் உந்தன் அருள்தாராய் சலமருகு பூளை தும்பை அணிசேயே சரவண பவா முகுந்தன் மருகோனே பலகளை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமானே வடகளை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமானே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பைவாயும் வெகண்டான் தந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் திருவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு நீடூடி தலைகமாதோ வான்மிகில் வளாதிவேக மடிவளம் துறக்கமன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத ஈர்வாழ்க நான்முறை அறங்கள் வங்க நற்றவம் வெள்ளிமல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னர்கான் தலை தொங்குக தேவன் திருநீர் சிறக்கவே ஆறில் தடந்தோல் வாழ்க அருமுக வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க முக்குளம் வாழ்க செவ்வேல் ஏரி மஞ்சை வாழ்க யானது நனங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பலம்